श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் இறைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஏ இந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கம் பேராத உள்ளம் பெறா யாயாவிருத்திர் மனசி மமசாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ் சபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதிலம் அருளப் பெற்ற நம்மாழ்வார் அந்த எம்பெருமானை தாம் அனுபவித்த அனுபவம் தமக்கு உள்ளடங்காமையினாலே அவற்றை அற்புதமான திவ்ய பிரபந்தங்களாக வெளியிட்டார். அப்படி அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று திவ்ய பிரபந்தங்கள் 4ஆக அமைந்துள்ளன. இந்த 4 திவ்ய பிரபந்தங்களை 4 வேதங்களுடைய சாரம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். விசேஷமாக அழகியமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அப்படி ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். திருவிருத்தம் என்கிறது அது ரிக்வேதத்தினுடைய சாரம் என்றும், திருவாசிரியம் என்கிறது யஜுர்வேதத்தினுடைய சாரம் என்றும், பெரிய திருவந்தாதி என்கிறது அதர்வண வேதத்தினுடைய சாரம் என்றும், திருவாய்மொழி என்பது சாமவேதத்தினுடைய சாரம் என்றும் இப்படியாக பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆக இப்போ 4 வேதங்களுடைய சாரமாக 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார் என்று பார்க்கிற பொழுது அது ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்திலேயும் அவர் அருளி செய்கிற அந்த விஷயங்கள் என்ன என்கிறதை பற்றி மிக அழகாக நம்பிள்ளை 36,000 வியாக்கியானத்தினுடைய பிரவேசத்தில், அதாவது 36,000 படிக்கு 3 பிரவேசங்கள் அமைந்திருக்கின்றன. அதில் 3வது ஸ்ரீயப்பதி என்று ஒரு பிரவேசம், அதாவது 3வது முன்னுரை. அதில் ஒரு அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது நம்மாழ்வாரை ஸ்ரீ பரதாழ்வானோடு ஒப்பிட்டு அந்த பரதாழ்வானுக்கு இருந்த 4 நிலைகள் போலே இந்த 4 திவ்ய பிரபந்தங்கள் என்று அருளி செய்கிறார். அதாவது திருவிருத்தத்திலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வர மதினருடைய உடனே ஆழ்வார் என்ன பண்ணினார், இனிமேல் இந்த உலகத்திலே என்னை வைத்திருக்காதே, இன்னின்ற நீர்மை இனி யாமுறாமை
உடனே என்னை இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட வேணும் என்று கதறினார் திருவருத்தத்திலே. ஆனால் எம்பெருமான் ஏதோ சில குணாவிஷ்காரங்களை காட்டி அவரை தரிக்க பண்ணுகிறான். உடனே அவருக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டால் அவருடைய திருவாக்கிலிருந்து பிரபந்தங்கள் வராதே. அப்படி திவ்ய பிரபந்தங்கள் வரவில்லை என்னால் உலகத்தை எப்படி திருத்துவது? ஆயினால என்ன பண்ணினார்னா அவரை அப்படியே விட்டு வைத்திருந்தார் இந்த உலகத்திலே கொஞ்ச நாள். இன்னும் பல பல காரணங்கள், அதில் இதுவும் ஒரு காரணம். பிரபந்தம் தலைக்கட்ட என்று ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். சரி, உடனே அவர் என்ன பண்ணினார், அந்த எம்பெருமான் தன்னுடைய அனுபவத்தை மானசமாக அவருக்கு காட்டி கொடுக்க, தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மானசமாக அவருக்கு காட்டி கொடுக்க அதை அனுபவித்தார் திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. அதற்கு பிறகு அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்று தம்முடைய ஆசை கரை புரண்டபடியை பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அனுபவித்தார். அந்த அனுபவம் திருவாய்மொழியிலேயும் தொடர்ந்தது. முடிவிலே அவாவத்து வீடு பத்த குருகூர் சடகோபன் என்று தாம் பேறு பெற்று தலை கட்டினபடியை திருவாய்மொழியிலே அருளி செய்து தலை கட்டினார் என்று இப்படி 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு 4 விஷயங்கள் மிக மிக சுருக்கமாக அப்படி தெரிவிக்கப்படுகின்றன. இந்த 4 பிரபந்தத்திலே ஆழ்வாருக்கு இருந்த நிலையம் எப்படி போலே என்னால் பரதாழ்வானுக்கு இருந்த நிலை போலே என்று தெரிவிக்கிறார். அதாவது பரதாழ்வான் விவாகமான பிற்பாடு கேகய தேசத்திற்கு சென்று விடுகிறான். தன்னுடைய மாமாவருடைய அகத்திற்கு சென்று விடுகிறான். அதற்கு பிறகு அவன் திரும்பி வந்தானா வரலையா அதை பற்றியெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை. எப்பொழுது அவன் திரும்பி வந்ததாக தெரிகிறது என்னால் ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழின பிற்பாடு தான் அவன் திரும்பி வருகிறான். முதலிலே ஒரு இடத்துல வந்துவிட்டு அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் போனானா, இல்லை கல்யாணமாகி போனவன் 12 வருஷம் கழித்து தான் வந்தானா என்பது அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது நமக்கு இப்பொழுது அவசியம் இல்லாதது. ஊருக்கு திரும்பி வந்தான் ராமபிரான், காட்டிற்கு எழுந்தொழி விட்டார். ஊருக்கு திரும்பி வந்தவுடனே அங்கே என்ன நடந்தது என்று பார்த்தால் அவர் அவனுக்குத்தான் பட்டாபிஷேகம்னு சொன்னான். ஏன்னா கை வரம் வாங்கியிருக்காளோ இல்லையோ, தன்னுடைய பிள்ளைக்குத்தான் பட்டாபிஷேகம் என்று வரம் வாங்கியிருக்கா. அதனால் இவன் வந்தவுடனே கைகேயி அவனை ராஜன் என்று அழைத்தாளாம். ஏ ராஜாவே சக்கரவர்த்தியே அப்படின்ற போல பரதாழ்வானை அழைத்தாளாம். உடனே பரதாழ்வானுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நெடுங்கிறது, மூர்ச்சிச்சு விழுந்து விட்டார். ஐயோ, என்னை போய் ராஜன்னு சொல்கிறாள். முதல்ல சக்கரவர்த்தி என்னால் தகப்பனார் அவர்தான் இருக்க வேணும். சரி, அவருக்கு ஏதாவது வயசாகி போய் ஏதாவது ஆயிருந்தாலும் கூட மூத்தவர் சக்கரவர்த்தி திருமகன், அவர் பெருமாள் இருக்கிற பொழுதோ நம்மை ராஜன்னு சொன்னான். அப்போ பெருமாளுக்கு என்ன ஆயிற்று என்ன, அதுதான் இவருக்கு இப்பொழுதுதான் இன்னும் தெரியல. இந்த ராஜன் என்று கேட்ட உடனே அப்படியே மூர்ச்சித்து விழுந்தாரான். நம்மை போய் ராஜன்னு சொல்கிறாளே என்று மூர்ச்சித்து விழுந்தார். ஐயோ, இந்த நிலைமை எனக்கு இருக்கவே கூடாது என்று துடித்தார் பரதாழ்வான். அந்த நிலைதான் நம்மாழ்வாருக்கு திருவிருத்தத்திலே இன்னும் மயரோர மதினம் அருளினம் உடனே அவர் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமைன்னு சொன்னாரோ இல்லையோ, அது பரதாழ்வான் ராஜன் என்று கேட்ட உடனே அவருக்கு இருந்த நிலை என்று அதை சொன்னார். சரிக்கா, அது அடுத்தபடியாக என்னன்னா, பரதாழ்வான் சித்திரக்கூட்டத்திலே போய் பெருமாளை சேவித்தார். சேவித்து கொஞ்சம் தரிப்பு ஏற்பட்டது. இவருக்கு பூர்த்தியாக பலன் கிடைக்கலனாலும் கூட, அதாவது அயோத்திக்கு ராமபிரான் திரும்பி எழுந்தருளி அவன் பட்டாபிஷேகம் பண்ண வேணும்னு பள்ளி கொள்ள வேணும்னு இவர் பாரித்தாலும் கூட அந்த அனுபவம் கிடைக்கவில்லை என்னாலும் கூட இவர் தலையிலே இருந்த சுமை, அந்த ராஜ்ய பாரம், அதை இறக்கி வைத்தாரோ இல்லையோ, அதனால கொஞ்சம் ஆசுவாசம். அந்த ராமபிரானை சித்திரக்கூட்டத்திலே நேரிலே தரிசித்து அதனால் ஏற்பட்ட ஆசுவாசம் நிலை போன்ற நிலைதான் நம்மாழ்வாருக்கு திருவாசிரியத்தில் நிலை என்று சொல்ற. திருவாசிரியத்தில் அப்படித்தான் ஆழ்வாருக்கு கொஞ்சம் தரிப்பு ஏற்பட்டது. எம்பெருமானுடைய திருமேனி அழகை அவர் சேவிக்கிறார். ஒரு மலையோடு ஒப்பிட்டு அவர் அப்படியெல்லாம் சேவிக்கிறார். சக்கரமா முகிலொடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி என்று சொல்லி அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி என்று அதை அனுபவித்து கொஞ்சம் தரிப்பு ஏற்பட்டது. அது திருவாசிரியத்தில் நிலை போல என்று சொன்னார். அடுத்தபடி பரதாழ்வான் என்ன பண்ணினான், நந்தி கிராமத்திற்கு போய் சேர்ந்தானுங்க. அங்கே போய் நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராம ஆகமன காங்கையா என ராமபிரான் எப்பொழுது திரும்பி வரப்போகிறான், நாம் எப்பொழுது இந்த ராஜ்யத்தை அவனிடத்தில் ஒப்படைக்கப் போகிறோம் என்று ராமபிரானை எதிர்பார்த்து அவன் வந்துவிடப் போகிறான் என்று அதை பாரித்து கொண்டே கிடந்தாரே, அந்த நிலைதான்
நம்மாழ்வாருக்கு பெரிய திருவந்தாதியில் நிலைன்றார். பெரிய திருவந்தாதியில அந்த அனுபவமே தொடருகிறது அல்லவா? அது பூரா எப்படிப்பட்ட நிலை என்னால், நந்தி கிராமத்திலே பரதாழ்வான் எப்படி எம்பெருமான் எழுந்துள்ள போகிறான்னு பாரித்து கிடந்தாரோ அந்த நிலை என்ன இப்படியாக அதை சொன்னார். அதுதான் பெரிய திருவந்தாதியில் நிலை என். அதற்கு பிறகு திருவாய்மொழியில் நிலை என்னால் என்ன, ராமபிரான் திருப்பி அயோத்திக்கு எழுந்தருளி அந்த பரதாழ்வானை தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு அங்கே பரதம் ஆரோப்பிய முதிதா பரிஷஸ்வஜே என்ன அவனை அணைத்து கொண்டு அவனுக்கும் பேற்றை கொடுத்து தாமும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு இப்படியெல்லாம் ராமபிரான் இருந்த நிலை, அதுதான் நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழியினுடைய முடிவிலே இருந்த நிலை என்று இப்படியாக 4 நிறை காற்ற பொழுது அந்த ராமபிரான் அவன் எழுந்தருளப் போகிறான், அவனை நாம் சேவிக்க போகிறோம், அவனிடத்திலே போய் நாம் இந்த ராஜ்யபாரத்தை ஒப்படைத்து அவனுடைய திருவடி நிழலிலேயே இருக்க போகிறோம் என்று பரதாழ்வான் பாரித்து கொண்டிருந்த நிலை என்ன உண்டோ அதுதான் இந்த பெரிய திருவந்தாதியில் நிலை என்பதாக மிக அற்புதமாக 736,000 படியிலே அந்த வியாக்கியானத்தினுடைய பிரவேசத்திலே அவர் காட்டியிருக்கிறார். யாரென்னால் அவர்தான் நம்பள்ளை தம்முடைய 736,000 படி பிரவேசத்தில் காட்டியிருக்கார் என்று இதை பார்த்தோம். இப்பொழுது அந்த பெரிய திருவந்தாதி அதில் மொத்தம் 87 பாசுரங்கள் தான் இருக்கிறது. அது 100 பாசுரங்கள் இல்லை. திருவந்தாதி என்னால் முதல் திருவந்தாதி 3 திருவந்தாதிகளிலும் 100 பாசுரங்கள் இருக்கிறது. 4ஆம் திருவந்தாதியில் கூட 100 பாசுரம் இல்லை, 96 பாசுரம் தான். ஆனால் பெரிய திருவந்தாதியில் இன்னும் குறைவாக 87 பாசுரங்கள் தான் இருக்கின்றன. அதில் ஒரு வகையாக 80 பாசுரங்களை மிகப்பெரிய வித்வான்கள் உபன்யசிக்க எல்லாரும் கேட்டு அனுபவித்திருக்கிறோம். இப்பொழுது அடியனுக்கு இந்த 81வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இந்த பெரிய திருவந்தாதியினுடைய நிறைவு வரைக்கும் சொல்லி தலை கட்ட வேண்டும் என்று அடியனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை இப்பொழுது அடியன் தெரிவிக்க தொடங்குகிறேன். இந்த பெரிய திருவந்தாதியில 81வது பாசுரம், இந்த 81வது பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா, அப்படியே பரதாழ்வானையும் சேர்த்து நினைத்து கொள்ள வேணும், நம்மாழ்வாரையும் சேர்த்து நினைத்து கொள்ள வேணும். இங்க நம்மாழ்வார் பரதாழ்வானோடு ஒப்பிடப்படுகிறார். பரதாழ்வான் நம்மாழ்வாருக்கு பரதாழ்வானுடைய நிலைதான் திருஷ்டாந்தம் என்னெல்லாம் சொன்னான். அதையெல்லாம் கூட நாம் பாசுரத்தை அனுபவிக்கிற பொழுது அதையும் சேர்த்தே அனுபவித்தால் இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அவர் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், அவர் தெரிவிக்கிறார் 81வது பாசுரம். அதில் என்ன சொல்றார், நான் ஒரு அபதார்த்தமாக ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக நீச்சனாக இருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் எம்பெருமான் எவ்வளவு கிருபை செலுத்துகிறான். என்னிடத்தில் எம்பெருமான் ஒரு ராத்திரி பகல் பார்க்காமல் எனக்கு அனுகிரகம் செய்வதையே தனக்கு போதுபோக்காக எம்பெருமான் கொண்டிருக்கிறான். அப்படி எம்பெருமான் பண்ணுவதற்கு எனக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்று பார்த்தால் நான் ஒன்றுமே இல்லாத நீசன் என்று தம்மை பற்றி அப்படி எம்பெருமான் தம்மிடத்திலே ஒருமுறை செய்து அந்த தன்னுடைய அருளை பண்ணுகிறான் அல்லவா. திருவிருத்தத்தில் ஒரு விஷயம் அருளை செய்வார். என்ன சொன்னார், பெருங்கேழலார் தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் என்று தாஜிப்பர். அதாவது பெருங்கழலார் என்னால் வராக பெருமாள். அவர் என்ன பண்ணினார், தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் அந்த தாமரையை அது ஒருங்கே பிறழ வைத்தார்னு. ஒருங்கே பிறழ வைக்கிறதுனா ஒரே பக்கமாக அப்படியே சாய்ச்சி விட்டார். ஆழ்வார் இருக்கிற பக்கமாகவே அந்த கிருபையானது அப்படி பெருகி விட்டதுன்னு. அதே திருவருத்தத்தில் இன்னொரு பாசுரத்தில் சொல்ற பொழுது அந்த திருக்கண்மலர் புண்டரீகம் அது அப்படி சாஞ்சது எப்படி போல இருந்ததுன்னு கேட்டார். அதை இன்னும் அழகான ஒரு உதாரணத்தோடு காட்டுறார். என்ன காட்டுறார், வன்கா தரைய ஒருங்கே மலிந்து கிடந்தலர்ந்த மென்கால் கமலத் தடம்போல் பொலிந்தன எம்பிரான தடங்கண்களே என்று சொல்றார். வன்கா தரையா, ஒரு பெரிய காத்து வீசுறது, ஒரு பெரிய தாமரை தட்டாகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தட்டாகத்தில் நிறைய தாமரை பூத்து இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஏதோ கொஞ்சம் தாமரை இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளலாம், ஏதோ இருக்கட்டும். அப்போ ஒரு பெரிய காத்து அடிச்சதுன்னா என்ன ஆகும், அந்த காத்தினுடைய வேகத்துக்கு அத்தனை தாமரையும் அப்படியே ஒரு பக்கமா சாயும் இல்லையா. வன்காற்று அறைய ஒருங்கே மலிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமலத்தடம், அப்படியே அது ஒரு பக்கமா சாயறது அந்த தாமரை. அதுபோல எம்பெருமானுடைய அந்த கிருபையான ஒரு காத்து அது அப்படி அடிச்சது. உடனே எம்பெருமானுடைய திருக்கண்மலர் புண்டரீகம் என் மேல் ஒருங்கே பிறழ்ந்தது என்று தெரிவிக்கிறார். தொதீக்ஷண சுதா சிந்து வீதி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதா நீதைஹி
சீதளைர் அபிஷிஞ்சமாம் என்று திருக்கச்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகத்திலே அப்படி அருளி செய்கிறார். அது எம்பெருமானுடைய அந்த திருக்கண் நோக்கம் எப்படி நம்ம பேர்ல அந்த திருக்கண் மலர் புண்டரீகம் அது நம்ம பேர்ல சாயறதுக்கு ஒரு காத்து அடிக்கணும். என்ன காத்துன்னா அவனுடைய கிருபையாகிற காத்து, என குளிர்ச்சியான காத்து என்று இப்படியெல்லாம் தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமான் தன்னுடைய கிருபையை ஒருமுறை செய்து என்னிடத்தில் வைத்தான். ஆனால் அதற்கு நான் எந்த தகுதியும் இல்லாதவனாய் இருந்த பொழுதும் கூட அதையெல்லாம் எம்பெருமான் லட்சியமே பண்ணவில்லை என்கிற அர்த்தத்தை இந்த 81வது பாசுரம் பகலிராவென்பதுவும் பாவியாது எம்மை இகல் செய்து இருபொழுதுமாழ்வர் தகவா தொழும்பர் இவர் சீர்க்கம் துணையிலர் என்றோரார் செழும்பறவை மேயாறு திரிந்து. அதாவது செழும்பருவை திரிந்து மேயார். அதாவது செழும்பறவை என்ன ரொம்ப உயர்ந்த வேதாத்மா விஹகேஸ்வரா என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த கருடாழ்வான். கருடாழ்வான் மேல இருக்கிறவர்னு சொன்னதுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமோ? அவ்வளவு மேன்மை உடையவர். கருடாழ்வான் மேல இருக்காருன்னா என்ன அர்த்தம்? வேதமே வடிவெடுத்தவன் கருடாழ்வான், வேதாத்மா விஹகேஸ்வரா என்று சொல்லப்பட்டவன். அந்த வேதத்துமே வடிவெடுத்தவனாக கருடாழ்வான் எம்பெருமானை தாங்குகிறானான். சொல்லுகிற பொழுது அவர் தொட்டாச்சாரியர் சுவாமி அவர் ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார், வரதராஜ பஞ்சகம் என்ற ஞாபகம். அந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லுகிற பொழுது இப்படி கையில் கருடாழ்வான் ஏழை பண்ணிட்டு வரானே பெருமாளை. என்னன்னு கேட்டா வேதத்தில் யாரு பரம்பொருள்னு கேள்வி வந்துதான். ஒருத்தர் ருத்ரன் பரம்பொருள்னு சொன்னார், ஒருத்தர் இந்திரன் பரம்பொருள்னு சொன்னார், ஒருத்தர் பிரம்மா பரம்பொருள்னு சொன்னார். அப்படின்னா இல்லை யார் பரம்பொருள்னு நான் கையில் எடுத்து கொண்டு வந்து காட்டுறேன். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து அது இதுன்னு சொன்னது பார், நான் கொண்டு வந்து காட்டுறேன், இது என்னது நீயே பார்த்துக்கோ என்று சொல்றா போல பரம்பொருள் எதுன்னு சொல்லி தன்னுடைய கையில கொண்டு வந்து காட்டுறான் அந்த எம்பெருமானை என்று அப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் அந்த தொட்டாச்சாரியர் சுவாமி காஞ்சி தேவ பெருமாளுடைய கருட சேவையை. அப்படி வேதமே வடிவெடுத்தவனான பிரம்மா அவன் தன்னுடைய கையாலே தாங்கி அந்த கருடாழ்வான் எம்பெருமானை சுமந்து கொண்டு வந்து அப்படி நமக்கு காட்டுகிற பொழுதோ அந்த பரம்பொருளான எம்பெருமான் என்னிடத்துல வந்து அனுகிரகம் பண்ணு. அதுதான் சொல்றார். எப்படி பண்ணான் என்று கேட்டால் நான் எப்படி இருக்கேன்னாக்கா எப்படி பண்ணினானா பகல் இரா என்று பாவியாது. என்னிடத்துல பகல் ராத்திரினே பார்க்கறது இல்லை. என்ன பண்ற சர்வசதா காலமும் என்னிடத்துல தன்னுடைய அருளை பொழிகிறான். பகலிரா என்பதுவும் பாவியாது. அப்புறம் எப்படின்னா எம்மை இகல் செய்து, இகல் என்னால் யுத்தம்னு காட்டுறா அர்த்தம். இகல் செய்துன்னா ஆழ்வார்க்கு எம்பெருமானுக்கு யுத்தம். என்ன அப்படின்னா ஒரு தகுதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜயன் கதஞ்சனா ஏதத் விரதம், இதுதான் என்னுடைய விரதம். யாராவது தன் அடியவன்னு வெறும வாயால சொல்லக்கூட, நெஞ்சால நினைக்க கூட வேணாம், வாயால சொல்லிட்டா போறோம், உடனே அவனை நான் அனுகிரகம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னானா எம்பெருமான். ஏது ஏதத் விரதம் என்ன அவன் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கான். ஆனால் நாமெல்லாம் கூட ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கோம். என்ன விரதம் அப்படின்னா உனக்கு இடமே கொடுக்கறது இல்லைன்னு தான் விரதம். நீ என்ன வேணா பண்ணு, உங்ககிட்ட நாங்கள் வரதில்லை. யாதானும் பத்தி நீங்கும் விரதம். நம்ம ஆழ்வார் திருவருத்தத்தில் அருளி செய்கிறார். யாதானம் பற்றி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கும் விரதம். எனக்கு ஒன்றும் உன்னிடத்துல வரதுக்கு தகுதி கிடையாதுன்னு விலகிறது, இல்லைன்னா நீ எனக்கு தேவையில்லைன்னு விலகிறது, இல்லை எனக்கு வேற பிரயோஜனம் தான் வேணும்னு விலகிறது. ஏதோ யாதானம் பற்றி நீங்கும் விரதம். ஏன்னா நமக்கு ஒரு விரதம் அவன் கிட்டையே போறது இல்லைன்னு, அவனுக்கு ஒரு விரதம் நம்ம கைவிடுறது இல்லைன்னு விரதம். இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ஆச்சு? ஒரு பெரிய சண்டை. பார்க்கலாம், உனக்காச்சு எனக்காச்சு, யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் என்று எம்பெருமான் வரானே. அதைத்தான் எம்மை இகல் செய்து, இகல் செய்துன்னா என்னோட யுத்தம் பண்ணின்ற. ஆழ்வாருக்கு எம்பெருமானுக்கு யுத்தம்னா சண்டையா போட்டாவா? சண்டை போடுறதில்லை. பல விதத்தில் இப்போ ஆழ்வாரே கூட நீங்கள் பாருங்கள், எத்தனை இடத்துல ஆழ்வார் எம்பெருமானோடு கூட மாட்டேன்னு ஓடி இருக்கார் என்று பார்த்தால் முதல்ல வளவேழுகுல திருவாய்மொழியிலேயே அதுதான் ஆரம்பிச்சது. என்ன எம்பெருமான் இடத்துல தூது விட்டார் ஆழ்வார். உடனே எம்பெருமான் ஆழ்வார் இடத்துல கலக்கணம்னு ஓடி 5 மடனால தூது விட்டார். கலக்கணம்னு ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே எம்பெருமானை பார்த்தார் ஆழ்வார். என்ன சொல்லியோ எம்பெருமான் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு மேன்மையுடையவன், அவனிடத்துல போய் நீசனான நான் கலந்தால் என்ன ஆகும்? எம்பெருமானுடைய பெருமைக்கு கேடு வரும். அதனால நான் கலக்க மாட்டேன். வளம் மிக்கமால் பெருமை மண் உயிரின் தன்மை, தன்மை என்னால் தாழ்வு, அது உளமுற்று ஊடுருவா அங்கு ஓர்ந்து. கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தார். என்ன பண்ணினார்னா தளர்வுத்து நீங்க நினை மாறனைமால். தளர்வுத்து நீங்கன்னா அப்படியே ஆழ்வார் தளர்வு ஏற்பட்டு
ஓடி போயிடணும்னு பார்த்துட்டார். எம்பெருமானோட சேரவே கூடாதுன்னு இப்படி ஓட ஆரம்பித்தார். அப்புறம் எம்பெருமான் என்ன பண்ணினான், தன்னுடைய சீல குணத்தை காட்டி அப்படி அந்த எம்பெருமான் ஆழ்வாரை சேர்த்து கொண்டான் என்று அந்த வளைவழுக திருவாய்மொழியில நாம் அப்படி பார்க்கிறோம். இது மாதிரி எத்தனை இடத்துல இது இந்த இடத்துல ஒரு விஷயம் இப்படி தளரூற்று நீங்கினார். ஆனால் நீங்கினவரை எம்பெருமான் சேர்த்து விட்டான். அப்போ அங்கே ஒரு யுத்தம் நடந்ததுன்னு சொல்லணும் அந்த இடத்துல. சரி, அடுத்தபடி நாயகி பாவத்தில் ஆழ்வார் எம்பெருமானோடு பலவிதமான செயல்களை எல்லாம் செய்தார். என்ன பண்ணினார், இவர் வைகல் பூங்கழிவா என்று காற்றும் கழியும் கட்டி அழா என்று சொல்லும்படியாக இப்படியெல்லாம் தவித்தார் ஆழ்வார். உடனே எம்பெருமான் பார்த்தான், ஐயோ நம்மை பிரிந்து ஆழ்வார் இப்படி துக்கப்படுகிறாரே, எப்படியாவது இவருக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினான், எம்பெருமான் ஓடி வந்தான். ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தா உடனே ஆழ்வாருக்கு இப்போ பிரணயரோஷம் தலையெடுத்து கொடுத்து, அவர் மின்னடையாறு சேர்கண்ணன் மெத்தன வந்தான் என்று தன்னிலை போய் பெண்ணிலையாய் தான் தள்ளி என்ன பண்ணினார் ஆழ்வார், உன்னுடனே கூடேன் என்று ஊடும் குருகையர்கோன் என் உன்னுடன் நான் கூட மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் அங்கேயும் கொஞ்சம் தகராறு பண்ணினார். நான் அங்கேயும் பெருமான் என்ன பண்ணினானா, தன்னுடைய சௌந்தர்யம் தன்னுடைய சௌலபியம் ஏதோ சில குணங்களை காட்டினான். இப்படியெல்லாம் காட்டி ஆழ்வாரை சேர்த்துட்டான். இந்த மாதிரி பார்த்தால் ஆழ்வார் முதல்ல எம்பெருமானோடு கலக்கணும்னு ஆசைப்படுவர். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எம்பெருமானையோடு கலப்பதற்கு ஆழ்வார் தயங்குவர். அப்ப எம்பெருமான் என்ன பண்றான், ஆழ்வாரோட யுத்தம் பண்ணி கட்டி புரண்டாவது எப்படியாவது ஆழ்வாரோட சேர்ந்து விடணும் அப்படின்னு எம்பெருமான் பண்றானா. அதைத்தான் இங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, பகலிரா என்பதுவும் பாவியாது எம்மை இகல் செய்து என்னோட யுத்தம் பண்ணி இருபொழுதுமா ஆழ்வர், இருபொழுதும்னா என்ன, எல்லா பொழுதுங்களும் என்னோடு கூடியிருந்து கலக்கணும்னு அவர் பண்றார். அவர் என்ன பார்க்கலன்னு கேட்டா, தகவா தொழும்பர் இவர் எந்த தகுதியும் இல்லாத தொழும்பர், தகவி இல்லாத தொழும்பர்னா என்ன அர்த்தம், நீச்சர்னு அர்த்தம், ரொம்ப தாழ்ந்தவர். தகவா தொழும்பர் இவர், அதற்கு மேலே சீர்க்கும் துணையிலர் எனக்கு என்று ஓரார், இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்ற. ஐயோ நம்ம ரொம்ப நீச்சனாச்சே அப்படின்னும் பார்க்கல. எனக்கு சீர்க்கும் துணை என்னால் ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். என்ன அர்த்தம், எந்த விதமான சாதனமும் இல்லாதவர் என்று அந்த அர்த்தத்தை சொல்லலாம். அதாவது சாதனம் இவரிடத்திலேயே ரெண்டு இருக்கா அப்படின்னு பார்த்து அனுகிரகம் பண்றது. இவரிடத்துல சாதனம் இல்லைன்றது தான் முக்கியமான சாதனம் அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறான். அல்லது துணையிலர் என்றோரார்னா ஆழ்வாருக்கு துணையே கிடையாது. ஏன்னா எம்பெருமானை பற்றி போது போக்கி பேசணும்னா கூட ஆழ்வாருக்கு ஒரு துணை இல்லாமல் போயிடுது. கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்று கீதையில ஒரு விஷயத்தை சொல்றான். எல்லாரும் எம்பெருமானை பற்றி நினைச்சிட்டு இருக்கா, துஷ்யந்தி ரமந்தி அவெல்லாம் சந்தோஷப்படுறான்னு சொன்னார். அப்படி சொல்ற பொழுது அங்க துஷ்யந்தின்றதுக்கு சந்தோஷம்னு அர்த்தம், ரமந்தேன்றதுக்கு சந்தோஷம்னு அர்த்தம். ஆனா ரெண்டு சப்தத்தையும் கீதையில போட்டிருக்காளே, அது கண்ணன் சொல்லியிருக்கானே என்ன அர்த்தம் என்று காட்டுற பொழுது எம்பெருமானார் மட்டும்தான் கீதா பாஷ்யத்தில் அற்புதமான அர்த்தம் காட்டினார். என்னன்னா, பக்தாரஹா துஷ்யந்தி ஸ்ரோதாரஹா ரமந்தே அப்படின்னு சொன்னார். ரெண்டு விதமான சந்தோஷம் இல்லையா. பக்தாரஹா எம்பெருமானை பற்றி பேசுகிறவர்கள் துஷ்யந்தி, அவ ஒரு விதமான சந்தோஷம், எம்பெருமானை பற்றி பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்ததே என்று இவாளுக்கு சந்தோஷம். ஸ்ரோதாரஹா கேட்கிறவாளுக்கு அதுவும் சந்தோஷம் தான், ஆனால் அது வேற விதமான சந்தோஷம். அப்படி பார்க்கிற பொழுது ரெண்டு சப்தம் தனித்தனியாக இருக்கணுன்றதுக்காகத்தான் அப்படி எம்பெருமான் பிரயோகம் பண்ணினான்னு மிக அழகாக எம்பெருமானார் காட்டி அருளுகிறார். அப்படிப்பட்ட துணை கூட ஆழ்வாருக்கு யாரும் கிடையாதான். அப்படி இருக்கார் ஆழ்வார். அவர் தான் தனியேன் என்று தம்மை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறாரு. அதனால இதெல்லாம் பார்க்கிறதே இல்லை எம்பெருமான். என்ன பண்ணா, எனக்கு நான் அப்படிப்பட்டவன், தகவா தொழும்பர் சீர்க்கும் துணையிலர் இவர் என்று ஓரார், அவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்றார். என்னை என்ன பண்றார், எப்படியாவது என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் எல்லா பொழுதும் என்னோடு யுத்தம் பண்ணி என்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். இது இன்னும் எம்பெருமானுடைய ஒரு பெரிய கிருபை என்று இந்த எம்பெருமானுடைய கிருபையை இந்த பாசுரத்திலே கொண்டாடினார். அதுக்கு மேலே அடுத்தபடியான பாசுரம் அதில் என்ன தெரிவிக்கிறார்னா, ஐயோ நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எம்பெருமானை தகவா தொழும்பர்னு இதை சொல்லிட்டீரே, அது என்ன தொழும்பு உமக்கு சொல்லுமே, நீச்சர்னு சொன்னா என்ன நீச்சத்துவம் உம்மிடத்தில் இருந்தது, ஏன் எம்பெருமானை பற்றி நீர் ஒன்றும் நினைக்கவே இல்லையா அப்படின்னா ஒன்றுமே நினைக்கல. அதைத்தான் சொல்றார். தெரிந்துணர்வொன்றின் மயால் தீவினையேன் வாழாவிருந்தொழிந்தேன் கீழ்நாள்களெல்லாம் கரந்துருவின் அம்மானை அன்னான்று பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாது அயர்த்து.
நான் என்ன பண்ணினேன், வீணா போய்விட்டேன். என்னுடைய காலத்தை எல்லாம் எப்படி வீணா போக்கினேன் அப்படின்னா, தெரிந்துணர்வு ஒன்றின்மையால் எனக்கு இந்த விவேக புத்தியே ஏற்படலை. எதை தெரிந்து கொள்ள வேணுமோ அதை தெரிந்து கொள்ளலை. தெரிந்து கொள்ள வேண்டியது எதுன்னு கேட்டா எம்பெருமானை பற்றின விஷயங்கள், அதைத்தான் தெரிந்து கொள்ளணும். அர்த்த பஞ்சக ஞானம் அதுதான் வேணும் நமக்கு. ஆனால் தெரிந்துணர்வொன்று இன்மையால் நான் என்ன பண்ணினேன்னு கேட்டா, நான் வாழாயிருந்தொழிந்தேன். வெறுமன போத போக்கின்றது. எப்போ பார்த்தாலும் வீணா போத போக்கினேன். நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு செல்ஃபோனை கையில் எடுத்துட்டு கொஞ்ச நாள் அதை அப்படியே தள்ளிட்டு இருந்தோம்னா மணிக்கணக்காக போயிடுறது. சரி, இத்தனை நாள் பண்ணினமே, அதில் என்ன பிரயோஜனம் கிடைச்சதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, இத்தனை மணி காலம் கழித்தமே, அதில் என்ன நமக்கு பிரயோஜனம் கிடைச்சதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, கிடைச்சது வீணா போயிடுது. அது மாதிரி தான் இது. தெரிந்துணர்வொன்றின்மையால் தீவினையேன், நான் மகா பாப்பியானவன் ஆகையினாலே எனக்கு விவேகி ஞானம் இல்லாமல் போயிடுது. வாழாயிருந்தொழிந்தேன். எத்தனை நாள்னா, கீழ்நாள்கள் எல்லாம். கீழ்நாள்கள்னு சொன்னா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கோமோ இது வரைக்கும், அத்தனை ஜென்மத்திலையும் நான் எப்படி போனேன்னா வாழாவிருந்தொழிந்தேன். என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? என்ன பண்ணியிருக்கணும்? அந்த எம்பெருமானை நான் துதித்திருக்க வேண்டும். எந்த எம்பெருமானை? என்னால் ஒரு பெண் பெண்டாட்டிக்காக ஒரு மானின் பின்னாலே போனானே அந்த எம்பெருமான் என்று சொல்றார். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். சீதா பிராட்டி காட்டாடுறதுக்காக ஒரு மாரிச்சமான் பின்னால போனான் எம்பெருமான். அந்த சரித்திரத்தை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்னால் சீதா பிராட்டியை ஒரு அடியவள் என்கிற நிலையிலே வைத்து பாருங்கள். தன்னுடைய அடியவன் ஒருத்தன் ஒரு விஷயத்தை கேட்டானால் அதற்காக எம்பெருமான் எவ்வளவு தூரம் செல்வான்றது இந்த சரித்திரத்தில் தெரிவிக்கப்படலையா? என்ன ஆச்சு? அந்த மான் கேட்கிறா சீதா பிராட்டி, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, உடம்பெல்லாம் பொன் புள்ளிகளோடு இருக்க, இந்த மான் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறா. அப்போ இளைய பெருமாள் சொல்றார், ஐயோ அந்த மான் பின்னால போக வேண்டாம். ஏன்னா அந்த மான்ங்கிறது எப்படிப்பட்டது? அது எனக்கு என்னமோ ஒரு ராட்சசனுடைய ரூபம்னு தோன்றது. அது ஏன்னா பொன் புள்ளிகளோடு இருக்கக்கூடிய மான்னு உலகத்தில் எப்படியுமே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுதோ எப்போ இந்த மான் பொன் புள்ளிகளோடு இருக்கோ அப்போ நிச்சயமாக இந்த மான் உண்மையான மான் இல்லைன்னு தடுக்கிறார். ஆனால் அதையும் மீறி சக்கரவர்த்தி திருமணம் என்ன பண்றார்? பிராட்டி கேட்டுட்டா பரவாயில்ல, அது எதுவாக இருந்தாலும் நாம் கொண்டு வருவோம். அது ராட்சசனாக இருந்தா அவனை அழிக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. அதனால் என்ன பண்ணணும்னா அவனை அழிப்பதற்காக செல்வோம். அவனை அழித்தால் அந்த தோலையாவது கொண்டு வருவோம் என்ன. இப்படியெல்லாம் அவரே சமாதானம் சொல்லி என்ன பண்ணினார்னா அந்த மான் பின்னால போனார். அதைத்தான் இந்த பாசுரத்தில் பின்னடிகளில் காட்டுகிறார் ஆழ்வார். கரந்துருவின் அம்மானை அன்னான்று பின்தொடர்ந்த கரந்துருவின் அம்மான் அப்படின்னா தன்னுடைய ரூபத்தை மறைத்து கொண்டு, கரத்தல் என்னால் மறைத்தல். அப்ப கரந்துருன்னு என்ன அர்த்தம்? மறைத்து கொண்ட உருவை, ராட்சச சரீரத்தை மறைத்து கொண்டு மானினுடைய வடிவிலே வந்தான் ஒரு இவன் மாரீச்சன் என்கிற ராட்சசன். கரந்துருவின் அம்மானை, அந்த மானை அன்னான்று பின்தொடர்ந்த அம்மானை. அந்த சப்த பிரயோகம் ரொம்ப அழகான சப்த பிரயோகம். அம்மானை பின்தொடர்ந்த அம்மான் என்கிற, அம்மான் என்கிற சப்தத்திற்கு சுவாமின்னு அர்த்தம். அதாவது எஜமானன். அம்மான் என்னால் சுவாமின்னு அர்த்தம். அம்மான் என்கிறதுக்கு அந்த மான் என்று ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. அந்த ரெண்டு சப்தத்தையும் ஒரே பாசுரத்தில் ரொம்ப அழகா நம்ம ஆழ்வார் எப்படி பாட்டான்னா, கரந்துருவின் அம்மானை அன்னான்று பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மான் என்ற அந்த எம்பெருமானை சொல்ற பொழுது ஆழியங்கை அம்மான்னு சொன்ன. இது ரொம்ப ரசமான விஷயம். வியாக்கியானத்தில் இது ஒரு விஷயம் நன்னா எடுத்து காட்டியிருக்க. இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனை சொல்ற பொழுதோ ஆழியங்கை அம்மான் என்று சொன்னபடியினாலே சாதாரணமாக இந்த ஆழியங்கை அம்மான் என்கிற சொல் வேற ஏதாவது பிரகரணத்தில் எங்கேயானா வந்திருந்ததுன்னா அப்ப என்ன அர்த்தம் சொல்லிடுவா? அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்து சரித்திரம்னு வச்சுக்கோ, ஏதாவது நடந்துருது, அப்போ அந்த எம்பெருமானை ஆழியங்கை அம்மான்னு சொன்னா உடனே என்ன சொல்லிடுவான்னா, ஆழின்னா சக்கராயுதம், சக்கராயுதத்தை கையில் ஏந்தினே அம்மான் சுவாமி அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவான், ஆழியங்கை அம்மான். ஆனால் இது ராமாவதாரத்து சரித்திரம், அதுவும் மாரீச்சன் பின்னால அவனை துரத்திட்டு போன சரித்திரம். அப்ப எம்பெருமான் முனிவேஷத்துல தான் இருக்கான். அப்ப அவனை ஆழியங்கை அம்மான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடனே சொல்றார் வியாக்கியானத்துல, ஆழி என்னால் திருவாழி மோதிரம், மோதிரத்துக்கு ஆழின்னு பேர் உண்டு, அதுவும் வட்டமாத்தானே இருக்கு, அதனால மோதிரத்துக்கு ஆழின்னு பேரு. அதனால ஆழியங்கை அம்மானால் கையில மோதிரத்தை சாத்தி கொண்டிருந்த சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும்னார். மோதிரத்தை சாத்தி கொண்டான்னா எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ற பொழுது அங்க ரொம்ப ரசமா என்ன காட்டினார்னா,
கைகேயி ராமபிரானிடத்தில் இருக்கிற மொத்தத்தையும் பறிச்சு விட்டான். அவள் பறிக்காமல் விட்டது இந்த திருவாழி மோதிரம் ஒன்னே ஆயித்து. அதை ஆழ்வார் அருளி செய்கிறார்னு. ஏன்னா எல்லா ஆபரணங்களையும் கழட்டி வச்சுட்டு தானே இவர் இதுக்கு வனவாசத்திற்கு வந்தார். அந்த வனவாசத்துல மோதிரத்துல மொத்தம் அவ கழட்டி வையின்னு கேழ்கல்ல போல இருக்கு. ஏன் கேழ்கல்லன்னா தெரியல. இல்லை அது கைட்ட வரலையோ, அது அப்படியே எவ்வளவோ கழட்டி பார்த்தார், வரல, அதனால விட்டுட்டார் என்ன கூட வைத்துக் கொள்ளலாம். இல்லை மோதிரத்தை கைட்ட கூடாது, எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருக்க வேண்டிய விஷயம்தானது என்கிறபடியினால விட்டுட்டாலும் ஏதோ காரணம். என்னன்னா கைகேயினுடைய வரத்தில் அகப்படாதது இந்த திருவாழி மோதிரம் ஒன்றுமே ஆயித்து அப்படின்னு வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமா சொல்றார். அதனால அந்த மோதிரம், அதுவும் இங்க பாருங்கள், இப்ப கடைசியா சீதா பிராட்டி மானை பிடித்து கொண்டு வா என்று அம்மானை அனுப்பிச்சாளோ இல்லையோ, அந்த அம்மானை அதுக்கப்புறம் எப்ப பார்த்தா அவள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ராவணன் வந்தா அபகரிச்சுன்னு போனான். அப்புறம் அவள் பார்த்தது எத்தைன்னு கேட்டா இந்த திருவாழி மோதிரத்தை தான் இல்லையா, இத்தைத்தானே அவன் கொண்டு வந்து கொடுத்தான் திருவடி. என்ன பண்ணினான், இப்ப சக்கரவர்த்தி திருமன் இந்த மோதிரத்தை அவள்கிட்ட கொடுத்தான். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சவை நடுவே வில்லிருத்தான் மோதிரங்கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சி மேல் வைத்துக் கொண்டு உகந்த நளால் மலர்குழலாள் சீதையுமே என்று பெரியாழ்வார் அந்த மோதிரத்தை பத்தி அருளி செய்கிறாரே. அடையாளம் ஒக்குமால், இது சக்கரவர்த்தி திருமனுடைய மோதிரம் தான். அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம். பிராட்டிக்கு என்ன ஆனந்தம்! ஆஹா, சக்கரவர்த்தி திருமண கையில் அது ரொம்ப அழகா வியாக்கியானத்தில் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். பிராட்டி கம்பர் தான் கொஞ்சம் ரொம்ப ரசமா இருக்கட்டும் காவிய சுவைக்காக கொஞ்சம் சேர்த்து அண்ணலும் நோக்கினாள் அவரும் நோக்கினாள் என்ன இப்படியெல்லாம் முன்னாலேயே ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துட்டான்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஆனால் நம்ம ஆச்சாரியால் அப்படி அர்த்தம் காட்டவே இல்லை. சீதா பிராட்டி ராமபிரானுடைய திருக்கல்யாணம் வரைக்கும் சீதா பிராட்டி ராமபிரானுடைய திருமுக மண்டலத்தையே பார்க்கலையாம். தலையை குனிஞ்சபடியே இருந்தாலாம். கையை பாணிகிரகணம் பண்ண சொன்னான். பாணிகிரகணம் பண்ணிட்ட பொழுதோ கையில முதல்ல அவளுக்கு உறுத்தினது எதுன்னு கேட்டா அந்த மோதிரம் தான் உறுத்தித்தான். அதுதான் பிரதம பரிஸ்பந்தம்ன்ற பிரதம ஸ்பர்ஷம் எப்போ ஏற்பட்டது, மோதிரத்துல தான் ஏற்பட்டது. அந்த மோதிரத்துல பார்த்தா ராமான்னு பேர் கூட எழுதியிருந்தது. அந்த மோதிரத்தை தான் அவனுடைய பேரை பார்த்தாலே தவிர அவனுடைய திருமுக மண்டலத்தை கூட பார்க்கல அப்படின்னு அந்த மோதிரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு அது சொல்றார். இன்னும் கூட நிறைய சொல்றா வியாக்கியானத்தில். அந்த மோதிரம்னா எப்படிப்பட்ட மோதிரம், இவா ரெண்டு பேருக்கும் பிரணயரோஷம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்கிறது அந்த மோதிரம் தான். பிராட்டிக்கு ஏதோ ராமபிரானிடத்துல கோபம், அவர் சொன்னா வரமாட்டார், சொன்ன சமயத்துக்கு வரமாட்டார். ஏதோ ராஜ்ய காரியம் இருந்தது, கொஞ்சம் தாமதமாக வந்தார். உடனே பிராட்டி முகம் கொடுத்து வார்த்தையே சொல்லலை. இவனை எவ்வளவோ பேசி பார்த்தார், பேசலை. சரி, இவருக்கும் கோபம் வந்தது, பேசாதையே இருந்தார். அப்படியே கொஞ்ச நாள் உட்காந்துருக்குச்சே அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய மோதிரத்தை அப்படி கீழே, இதெல்லாம் ஆச்சாரியால் சொல்ற விஷயம், தன்னுடைய மோதிரத்தை கழட்டி அப்படி கீழே போட்டாராம். உடனே பிராட்டி அங்கேருந்து வந்து பார்த்தாலாம். ஐயோ, மோதிரம் நழுவி போச்சே, அவள் பார்க்கலையான்னா அப்படின்னு கொண்டு வந்து கையில் கொடுத்தாலாம் சக்கரவர்த்தி திருமன்ல. உடனே அவளுடைய பேசுறது இல்லைன்ற வருதம் தீர்ந்து போச்சோ இல்லையோ. ஆஹா, இப்போ இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது எதுன்னா அந்த மோதிரம் தானே. ஆஹா, ரெண்டு பேரும் மோதிக்கொண்டிருந்தவர்களை சேர்த்து வைத்தது அது மோதிரமாக ஆகிவிடுகிறது என்று இப்படியெல்லாம் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட மோதிரம் அதைத்தான் சக்கரவர்த்தி திருமகனுடைய கையில இருக்கிறது என்பதாக இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆழியங்கையம்மானை ஏத்தாது, அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகனை ஏத்தாது வாழா இருந்தொழிந்தேன் கீழ் நாளுகள் எல்லாம் எத்தனை நாள் ஊழா போய்விட்டேன், இப்படியெல்லாம் பாழா போய்விட்டேனே என்று ஆழ்வார் தம்முடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார். கரந்துருவின் அம்மானை அண்ணான்று பின்தொடர்ந்த ஒரு அற்புதமான ஐதிகம் இந்த பாசுரத்தோட வியாக்கியானத்தில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மானின் பின்னால் போனார், திரும்பி வரப்பொழுது சக்கரவர்த்தி திருமனுக்கு அப்படியே வெயில் கால் கொதிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணாலாம், பக்கத்துல இருந்த மரத்தினுடைய தளிர்களை எல்லாம் பறிச்சு இளைய பெருமாள் போட்டு வரார். அது மேல நடந்து வந்தாராம் சக்கரவர்த்தி திருமகன். அந்த தளிர்கள் மேல நடந்து வந்தாராம். அம்மா அண்ணான்று பின்தொடர்ந்தான்றதுக்கு அந்த அர்த்தம் சொல்றார். அப்போ இது தளிர்கள் எல்லாம் போட்டு அதில் நடந்து வளர்ந்தான்னு யாரோ ஒரு கவி எழுதினானாம். அந்த கவி எழுதின அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன சொன்னாரா எம்பெருமானார், அடடா, அந்த தளிரினுடைய இடத்துல என்னுடைய தலையாக பெற்றிலேனே, தளிர் இருக்கிற இடத்துல என்னுடைய தலை இருந்தா என் தலைமையில என்ன எம்பெருமான் திருவடிகளை வச்சு நடந்திருப்பான், அந்த தளிருக்கு கிடைத்த பாக்கியம் என் தலைக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொன்னார் என்ன ஒரு அற்புதமான ஐதீகத்தை இந்த பாசுரத்தில் காட்டி இருக்கிறார்கள். அதற்கு மேலே அடுத்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்னா, அயற்பாய் அயராப்பாய் நெஞ்சமே சொன்னேன். இப்போ என்ன இத்தனை நாளாக வீணா போய்விட்டேன்னு சொல்லிட்டேனே, இப்போ என்ன இனிமையாவது கொஞ்சம் புத்தி பிழைத்துக்கொள், கொஞ்சம் புரிந்து கொண்டு இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை
நீ சொல்லு, நான் உனக்கு நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். என்ன பண்ணணும்னு கேட்டா, எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடணும். அதை நீ செய்தேயானால் நீ பிழைக்கலாம், இல்லைன்னா நீ நாசமாக போறேன்னா போய்க்கோ, அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? அதைத்தான் இந்த அடுத்தபடியாக 83வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார் ஆழ்வார். அயற்பாய் அயராப்பாய் நெஞ்சமே சொன்னேன், உயப்போம் நெறி இதுவே கண்டாய், செயற்பால் அவல்லவே செய்கிருதி நெஞ்சமே, மல்லர் நாள் வவ்வி நனைவாழ்த்து, அஞ்சினேன் மல்லர் நாள் வவ்வி நனைவாழ்த்து. என்ன சொல்லுகிறார்? அயற்பாய் அயராப்பாய். அயற்பாய்னா என்ன அர்த்தம்? நீ மறந்து கட்டாலும் கெடு. அயராப்பாய் இல்லை, நான் சொல்றதை கேட்டு உஜ்ஜீவித்தாலும் உஜ்ஜீவி, உன் இஷ்டம், என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு தன் நெஞ்சிக்கே சொல்றார், உபதேசிக்கிறார். இப்போ கீழ்பாத்திரத்தில் என்ன சொன்னார்? கீழ்நாள்களெல்லாம் வாழா இருந்து ஒழிந்தேன்னார். கீழ்நாள் போனது போட்டோம், எப்படியாவது தொலையிட்டோம், இனிமேல் பட்ட நாள்லையாவது நன்னாயிருன்னு. இனிமேல் பட்ட நாள்லையாவது நீ என்ன பண்ணணும்? அந்த எம்பெருமானை நீ வாழ்த்தணும், அவனுக்கு பல்லாண்டு பாடணும். பல்லாண்டு பாடுறது ஒன்று தான் நாம் பண்ணக்கூடிய காரியம். அதனால உனக்கு நான் சொல்றேன், நீ அயற்பாய், நாசமா போனாலும் போ. அயரா ஆப்பாய், நான் சொல்றதை கேட்டு நீ வாழ்ந்தாலும் வாழ் அப்படின்னு சொல்றாரு. என்ன உனக்கு நெஞ்சமே சொன்னேன், உன்னுடைய நெஞ்சத்துக்கு நான் இப்போ உபதேசம் பண்றேன் கேளு அப்படின்னார். என்னன்னா உயப்போம் நெறி இதுவே கண்டாய். உயப்போம் நெறின்னு அர்த்தம், உய்யப்போகும் நெறி, உஜ்ஜீவனத்தை அடைவதற்கு வேண்டிய ஒரே வழி இப்ப நான் சொல்ற வழிதான். இந்த வழியை தவிர வேற வழியே கிடையாது. இதை கேட்டு நீ உஜ்ஜீவித்தால் உஜ்ஜீவி, இல்லை கேட்காதையே நாசமா போனா அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்றாராம். உயப்போம் நெறி இதுவே கண்டாய். அதுக்கு மேல சொல்றார், செயற்பால வல்லவே செயற்பால வல்லவே செய்கிருதி நஞ்சமே. ஆனா நீ இத்தனை நாளா என்ன பண்றன்னா, நீ எது செய்யக்கூடாதோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்க. செயற்பால வல்லவே செய்கிருதி என்ன, எது செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறாய். அதனால நெஞ்சமே, உன்னை நினைத்து நான் அஞ்சினேன். உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்ன காரணம்? என்ன எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணணுமோ அத்தை நீ பண்ணாமல் ஏதோ காரியத்தை பண்றாய். அப்படியே தப்பித்தவறி எம்பெருமான் பக்கத்தில் போனாலும் கூட ஏதோ அல்ப பலன்களை கேட்டு அகன்று விடுகிறாய். இதெல்லாம் பண்ணக்கூடிய காரியமா? இது பண்ணவே கூட. உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்ற காரியத்தை நீ பண்ணு. என்ன பண்ணணும்? மல்லர் நாள் பவ்வினனை வாழ்த்து. மல்லர்களுடைய நாள் அதை அழித்தான் எம்பெருமான். மல்லர்கள்னால் எந்த மல்லர்கள்? கம்சனாலே ஏவப்பட்டு வந்த முட்டிக்கன் சாணூரன் என்கிற மல்லர்கள் 2 அவர்களை அழித்தான். அதைத்தான் மல்லர் நாள் வவ்வினன் என்று அவனை சொல்றான். அதுதான், அதனால தான் மல்லர் நாள் வவ்வினனை வாழ்த்துன்னு சொன்னாரோ இல்லையோ நம்மாழ்வார், அதைத்தான் கெட்டியா பிடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். யாரு? பெரிய ஆழ்வார். அவர் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிச்சே. முதல்ல யாருக்கு பல்லாண்டு பாடினார்? மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா பல்லாண்டு பல்லாண்டு உன் செவடி செவ்வி திருக்காப்பு என்று அந்த சரித்திரத்துக்குத்தான் முதல்ல பல்லாண்டு பாடினார். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஆழ்வார் அவயவி, மற்ற ஆழ்வாரெல்லாம் அவருடைய அவயவங்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆழ்வாருக்கு பிற்பட்டவர் தானே பெரிய ஆழ்வார். பெரிய ஆழ்வார் என்கிறவர் நம்ம ஆழ்வாருக்கு பிற்பட்டவர். அவர் யாரை மங்களாசாசனம் பண்றாருன்னா, முதல்ல மங்களாசாசனம் யாருக்குன்னா மல்லாண்ட திண்டோள் அந்த மணிவண்ணன், அவனுக்கு பல்லாண்டு பாடினார். ஏன் அவர் பாடினார்னா, நம்ம ஆழ்வார் அப்படி சொல்லிட்டார், மல்லர் நாள் வவ்வினனை வாழ்த்து. இந்த மல்லர்களை அழித்தானே அவனை பார்த்து நீ என்ன பண்ணணும்? ஐயோ, உனக்கு இவ்வளவு ஆபத்து வர இருந்ததே, நல்ல வேளை அந்த மல்லர்களை நீ அழித்தாயே. அந்த இடத்துல வியாக்கியானத்தில், திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தில் எவ்வளவு காட்டுறாரு தெரியுமா? பெரியாழ்வாருடைய தன்மையை சொல்லுகிற பொழுது, மல்லர்களை அழித்த திண்ணிய திண்டோள், அதை கொண்டு எதுக்கு வாழ்த்தணும்? அதாவது அங்க எப்படி அர்த்தம் காட்டுறாருன்னா, பல்லாண்டு பல்லாண்டுன்னு உனக்கு ஆபத்து வராமல் இருக்கணும், ஆபத்து வராமல் இருக்கணும் அப்படின்னு எம்பெருமானை இவர் வாழ்த்திட்டே இருந்தாராம். உடனே எம்பெருமான் என்ன பண்ணான்? எனக்கு என்ன ஆபத்து வரும்? யாரால் ஆபத்து வரும்? நான் சின்ன வயசுலேயே மல்லர்களை அழித்தேன், என்னுடைய வலிமையை பாரும் என்று அந்த வலிமையை காட்டினானா. உடனே பெரியாழ்வார் என்ன சொன்னார்ப்பா, உனக்கு இந்த வலிமை இல்லைன்னா நான் மங்களாசாசனமே பண்ண வேண்டாம். இந்த வலிமை இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன பயம் அதிகமாகுது. அதாவது பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுகை. பயத்தை போக்குறதுக்கு இவன் எத்த காண்பிக்கிறானோ அது இவருக்கு பயத்தை அதிகமாக்கி கொடுத்து, எனக்கு நல்ல பலம் இருக்குது, நீர் ஏன் பயப்படுறீர் அப்படின்னு பலத்தை காட்டினான் பெரியாழ்வாருக்கு. உடனே ஒரு தாயார் அஞ்சுவது போல என்ற
தாய் குழந்தை எப்படி நினச்சி, அதாவது அதுக்கு ஒரு திட்டாந்தம் சொன்னா தான் புரியும், உதாரணம் சொன்னால் புரியும். என்னன்னா, இப்போ நினைத்து பாருங்கள், ஒரு தாயாருக்கு ஒரு பிள்ளை இருக்கான், 2 பிள்ளை இருக்கான், 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளை நல்ல பலசாலி, எந்த இடத்துலையும் யார் இடத்துலையும் சண்டை, எந்த சண்டைக்கு போனாலும் அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நல்ல பலம் உள்ள வந்தான். இன்னொரு பிள்ளை இருக்கானே, அவன் ரொம்ப என்ன சொல்கிறது, துர்பலன், நோஞ்சான்னு சொல்கிறாள். யார்கிட்டையும் எந்த சண்டைக்கும் போக மாட்டான், அவன் பாட்டுக்கு வீட்டிலேயே விழுந்து கிடப்பான். இப்போ இந்த 2 பிள்ளைகளில் எந்த குழந்தையை பற்றி தாயாருக்கு, எந்த பிள்ளையை பற்றி தாயாருக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக நாம் சொன்னால் என்ன சொல்லுவோம், ஐயோ நோஞ்சாம் பிள்ளை, அவனை எவன் அடிச்சுடுவானோ அப்படித்தான் தாயார் பயப்படுவானோ. அப்படி சொல்லலை. வியாக்கியானத்தில் பெரியவாது எப்போவுமே அவள் மாற்றி யோசிக்கிறவா இல்லையா, அவள் என்ன சொன்னான்னு கேட்டான், அப்படி இல்லை, இந்த நோஞ்சாம்பிள்ளையை பற்றி அவளுக்கு பயமே கிடையாது. ஏன்னா இது பலமே இல்லைன்றதுனால யாரிடத்துலையும் அது சண்டைக்கும் போகாது, அது பாட்டுக்கு வீட்டிலேயே விழுந்து கிடக்கும். அதனால் அதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. இந்த பலம் உள்ள பிள்ளை இருக்கிறத அதுதான் என்ன பண்ணோம், நமக்கு பலம் இருக்கிறது, நம்ம யார் என்ன பண்ண முடியும் பார்ப்போன்னு எல்லா இடத்துலையும் வம்பு சண்டைக்கு போகும். அது அந்த இடத்துல இவன் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது, என்ன ஆயிடுமோன்னு தாயாருக்கு பயம் ஏற்படுறது. இப்போ தாயாருக்கு பயம் ஏற்படுறதுக்கு எது காரணம்னு கேட்டா, அந்த பலம் தான் காரணம். பலமும் பலமும் இல்லாமையும் என்று வந்தால் பலமே தாயாருடைய பயத்துக்கு காரணமாகிறது. அது போலத்தான் இங்கே என்ன சொல்றாருன்னா, பெரியாழ்வாருக்கும் கூட எம்பெருமான் தன்னுடைய அந்த மல்லாண்ட திண்டோள் என்று தோளினுடைய வலிமையை காட்ட, இந்த தோல் வலிமை இருக்கிறபடியினாலே நான் பயப்படுகிறேன், நீ உனக்கு தோல் வலிமை இருக்கிறபடியினாலே மதியாதே, நீ யாரை கொடுத்து யுத்தம் பண்ணுவியோ, உனக்கு எந்த சமயத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று எனக்கு அதை நினைத்துத்தான் பயமாயிருக்கிறது என்று அவனுக்கு பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார்னு சொல்றாளே. அதைத்தான் இங்க நம்ம பண்ண சொல்றான். மல்லரு நாள் வவ்வினனை வாழ்த்து அப்படின்னு இவர் பெரியாழ்வார், அதுக்கு அவர் பெரியாழ்வாருக்கு முன்கூட்டியே அவருக்கு வழிகாட்டியாக இப்படி நம்ம ஆழ்வார் அருளி செய்தார் என்றே நாம் கொள்ளலாம். ஆனால் இப்போ இவ்வளவு உபதேசம் பண்ணின பிற்பாடும் கூட என்ன பண்ணித்துன்னு கேட்டா, ஒன்றும் இது கேட்டதா தெரியல. இவர் சொன்ன விஷயங்களெல்லாம் இந்த நெஞ்சு கேட்டதா தெரியல. உடனே பார்த்தார் ஆழ்வார், என்ன சொன்னத்தை கேட்க மாட்டேன்ற, இனிமேல் நீ தரிச்சிருக்க முடியுமானா தரிச்சிரு, உன் இஷ்டம்பா, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் என்ன சொல்றது, சொல்ல வேண்டியதை இவ்வளவு சொல்லியாச்சு, என்ன சொன்னேன், எனக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றிய. அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்றார், வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்து இருகை கூப்பு என்னால் கூப்பாத பாழ்த்த விதி, எங்குத்தா என்னவனை ஏத்தாது என் நெஞ்சமே தங்கத்தான் ஆமேலும் தங்கு. கீழே சொன்ன மாதிரி மல்லர் நாள் வவ்வினனை வாழ்த்தனம், வாழ்த்தி அப்புறம் அவன் அடியை பூ புனைந்து அவனுடைய திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பித்து நின் தலையை தாழ்த்து இருகை கூப்பு. இதுதான் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம். இந்த மாதிரி பண்ணணும், அவனை வாழ்த்தணும். வாழ்த்தி, அதாவது மனம் மொழி மெய் என்று முக்கரணங்கள் சொல்லியிருக்கா. அது என்ன பண்ணணும்னு கேட்டா, மனசால வாழ்த்துறது, அதுக்கப்புறம் அதான் பல்லாண்டு பாடுதல், அதுக்கப்புறம் அவனுடைய பூ புனைந்து வாக்குனால அவனுக்கு அதாவது வாழ்த்துறது, பூ புனைவதாக மனசால நினைக்கிறது, தலையாலே அவனை வணங்குதல். தலையை வணங்குறதே, தலையே கூட ஒரு புஷ்பம் போலே தான். அது தலையில திருவடியை வணங்கினா அவனுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பித்தா போலத்தான். இங்க பூ புனைந்துன்றத மனசாலை நினைத்தல் என்று அப்படி கொள்வோமானால், முக்கரணங்கள்னு சொல்றதுக்கு இது 3மே இங்க இருக்கிறது. முக்கரணங்களாலும் அவனைத்தான் நினைக்க வேணும். வாயாலே வாழ்த்த வேணும், மனசாலே நினைக்க வேணும், சரீரத்தாலே வணங்க வேண்டும். வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து, பூப்புனைந்து வாழ்த்தி, பூவை சமர்ப்பிக்கிறதா நினைச்சுட்டு அவனை வாழ்த்தணும். அப்புறம் நின் தலையை தாழ்த்து, தலையை நன்றாக தாழ்த்தி இருகை கூப்பு, இந்த 2 கையை கூப்பிட்டா உடனே எம்பெருமானுக்கு நெஞ்செல்லாம் அப்படியே உருகி போயிடுறதான். அதனால தானே இதுக்கு அஞ்சலின்னு பேர் வச்சிருக்கா. அஞ்சலின்னா என்ன, அம் ஜலயதீதி அஞ்சலிஹி. அம் என்னால் என்ன, பகவானை, அகார வாச்சியம் பகவந்தம், அம் என்னால் பகவானைன்னு அர்த்தம். அது ஜலயத்தின்னு அர்த்தம், அது அப்படியே நீர் பண்டமா உருக்கிவிடுது. அப்படியே எம்பெருமான் உருகி போயிடுறானா, ஐயோ இவன் வந்து நம்ம முன்னால இப்படி கையை கூப்பிட்டானே, இவனுக்கு நாம் என்ன பண்ண போறோம், நாம் என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு நினைக்கிறான். இதை பிராட்டி விஷயமாக பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் அனுபவித்தார் அல்லவா. அது பிராட்டி விஷயத்தில் சொன்னார். இந்த விஷயத்தை என்ன பண்ணா, யாரோ ஒருத்தன் அப்படி என்ன பண்ணினா வந்து கையை கூப்பிட்டான் தாயார் முன்னால. உடனே பிராட்டி என்ன பண்ணினா, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஐஸ்வர்யமட்சரகத்தியம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே,
யாரோ ஒருத்தன் அஞ்சலி பண்ணினான், அதை பெரிய பாரமாக விகித்து அவனுக்கு ஐஸ்வர்யம், அக்ஷரகதி, பரமபதம் எல்லாவற்றையும் வாரி கொடுத்துட்டாளாம். இதை கொடுத்துட்டு அதுக்கு மேல என்ன சொல்றான், அஸ்மை நகிஞ்சிது சிதம் கிருதம், இவனுக்கு பண்ணின அஞ்சலிக்கு ஈடாக நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே, இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் என்று தொம் லஜ்ஜசே கதைய கோயமுதாரபாவா, ஒருவேளை அதனால தான் வெக்கப்பட்டு தலையை குறிஞ்சுட்டு இருக்கியோ என்ன அந்த பிராட்டியை பார்த்து பராசர பட்டர் அருளி செய்தார்னு பார்க்கிறமே. அதுதான் அந்த அஞ்சலி. அஞ்சலி இருக்கிறதோ அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டார். எம்பெருமான அப்படியே உருக்கிடக்கூடிய விஷயம் அது. அதை பண்ணு, ஒன்றும் பண்ண வேண்டாம். எம்பெருமான் முன்னால போய் இப்படி 2 கையை கூப்பி நின்னால் போறோம். உடனே என்ன ஆகும், எம்பெருமானுக்கு நீ பண்ணின அபராதங்கள் அத்தனையும் மறந்து போடும். ஒரு கணத்துல எம்பெருமான் நீட்ட வழக்காய் அவன் மாறி விடுவான். என்ன இந்த அஞ்சலியை பண்ணு. அஞ்சலின்றது அதை ரொம்ப அழகா ஸ்தோத்திரத்தனத்தில் என்ன அழகா காட்டின, தொதங்கிரிமுத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததாவாபி சகிருத்கிருதோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்யசுபான்யசேஷதः சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயதே. எம்பெருமானை குறித்து பண்ணக்கூடிய அஞ்சலி, அந்த அஞ்சலிக்கு எந்த நியமமும் கிடையாது. என்ன சொன்னார், கதாபி எப்பொழுதோ ஒரு முறை, கேனச்சித்து யாரோ ஒருத்தனாலே. சொன்னதனுடைய அர்த்தம் எப்பொழுதுனா கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, யதா ததா வாபி பிரகார நியமமும் இல்லை, இன்னும் பல நியமமும் இல்லை, எந்த நியமமும் கிடையாது. எதுக்கு வேணா பெருமாள் முன்னால போய் அப்படி அஞ்சலி பண்ணிட்டா உடனே பெருமான் என்ன பண்றான், ததைவ முஷ்ணாத்ய சுபானி, அந்த கணத்திலேயே நம்முடைய பாபங்களை எல்லாம் தொலைத்து விடுகிறான். சுபானி புஷ்ணாதி, மேல மேல நன்மைகளை கொடுக்குறான். அதுக்கு மேல என்ன பண்றான்னு கேட்டா நஜாது ஹீயத்தே, ஒரு பொழுதும் அந்த அஞ்சலி அழியவே அழியாதான். அப்படியே அஞ்சலி நாம ஒரு தடவை பண்ணிட்டு கையை எடுத்துட்டா கூட நம்ம அஞ்சலி பண்ணிட்டே இருக்கிறதா எம்பெருமான் நினைச்சுட்டே இருப்போம். எம்பெருமானுடைய சுபாவம் அது, அவனுடைய தன்மை அது. ஆனால் இந்த கையை கூப்பினா அவனுக்கு அவ்வளவு எண்ணம் ஏற்படுமா? இது என்ன ஒரு சைகை தானே. இந்த சைகைக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, இப்படி 2 கையை சேர்த்துட்டா என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கு எந்த விதமான உபாயமும் என்னிடத்துல இல்லை, வெறுங்கையன் நான் அப்படின்னு காட்டுறதான் இந்த 2 கையை சேர்க்கிறமா, வெறுங்கையன்னு காட்டுறமா. இப்படி அர்த்தம் உண்டான்னு கேட்டா அது பெரியவாச்சான் பிள்ளை வேற ஒரு பாசுரத்திர வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமா ஒரு அர்த்தம் காட்டினார். என்ன காட்டினார் தெரியுமா, இப்படி சொன்னா புரியாது, இதுக்கு எதிர்மறையா உதாரணம் சொன்னா புரியும். என்னன்னா சொல்றேன். இப்போ ரொம்ப அவர் காட்டினது ஒருவன் கையை ஓங்க உள்ளதனையும் என்னை பரிபவித்தான் என்ன போய் அடிக்கவே இல்லை, வெறுமை இப்படி கையை ஓங்கிட்டான். சுவாமி என்ன நோக்கி கையை ஓங்கினான்னு சொல்லிட்டே இருக்காளாம். என்ன ஓங்கினத்தானே ஓங்கினான், என்ன அடிச்சானா இல்லை வாயால் ஏதாவது விஷவு பண்ணானா, ஒன்றும் பண்ணலையே. அப்படி இருக்கிற பொழுது கையை ஓங்கிட்டு போறான்னு சொல்றாளா? ஆனால் சொன்னா கேட்க மாட்டான். கையை ஓங்கினது அந்த சைகைக்கு ஒரு அர்த்தம், அவ்வளோ வேண்டாம். நான் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவரை பார்த்து இப்படி ஆள் காட்டி வரல, இப்படி ஆட்டினான், இப்படின்னா உடனே அவருக்கு என்ன கோபம் வருது, அடே இன்னும் முளைச்சி 3 இலை விடலை, நீ சுண்டக்கா பையன், நீ என்ன பார்த்து இப்படின்றியா அப்படின்னு ஒரேடியா குதிச்சாரான். உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருவர் கேட்கிறார், என்ன சுவாமி நீர் எவ்வளவு பெரியவர், எதுக்காக இவ்வளவு கோபம் கொண்டு? இல்லை அந்த பையன் இப்படி ஏதோ விரலத்தானே ஆட்டினா அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த விரல ஆட்டுறான்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம், உன்னை தொலைச்சுடுவேன்னு அர்த்தமா, ஏதோ ஒரு அர்த்தம் வச்சுங்க. இந்த பையன் எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சைகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ அந்த சைகையினால அவனுக்கு கோபம் வருகிறது. ஆனால் பகவானிடத்துல எப்பவுமே கருணை தானே வரும். இந்த சைகையை காட்டினா எம்பெருமானுக்கு கருணை வருது, அவ்வளோதான் விஷயம். இந்த அஞ்சலி இதை பண்ணிட்டா என்ன பெரிய கஷ்டம். இந்த வெறுமை எம்பெருமான் முன்னால் போய் இப்படி கையை, அதாவது உலகத்திலேயே கூட இதுதான் வேணும். எம்பெருமான் சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் போயிட்டே இருக்கார் கூட்டத்தில், ஏதோ ரொம்ப கூட்டமாக இருக்குது, இப்படி போயிட்டு இருக்குச்சே யாரோ ஒருத்தர் அண்ணா செருப்பு காலால் போட்டு நம்மளை மிதிச்சுட்டார் வச்சுக்கோ, கால் அப்படியே பிராணனே போகிற மாதிரி இருக்குது. நமக்கு வர ஆத்திரத்துக்கு ஓங்கி ஒரு அற விடலாமா அவரை அப்படின்னு அவ்வளவு கோபம் வருது. ஏன் அறிவு இருக்குதா நமக்கு, பார்த்து வர வேண்டாமா, இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்குச்சே. வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பக்கம் சாரி நான் தெரியாத தப்பு, சாரி உங்கள் காலை மறிச்சுட்டேனா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இவனால் ஒரு வார்த்தை பேச முடியுமோ? அந்த சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் எவ்வளவு கோபம் வந்தாலும் வேற வழியே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, தட் ஆல் ரைட், போனோன்னா இன்னொரு வாட்டி முயற்சிக்குங்கோ அப்படின்னு தான் சொல்ல வேண்டி வருதே தவிர அவரை என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு வார்த்தை சொன்னா அவன் பண்ணின அபராதத்தை மறந்துதானே ஆகணும். அது போலத்தான் எம்பெருமான் முன்னால் போய் இந்த கையை கூப்பிட்டா
நம்ம எவ்வளவு அபராதம் பண்ணினாலும் அதை எம்பெருமான் மறந்துதான் ஆகணும். சாமானியமான மனுஷனுக்கே இப்படின்னு கேட்டான், சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு கருணையே மிக்கவன், தயைக்க சிந்து, அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால அவனை பார்த்து ஒரு அஞ்சலி பண்ணு, இவ்வளவுதான். இது என்ன கஷ்டமான காரியமா? இது ரொம்ப சுலபமான காரியம், இருக்கிறதுலேயே சுலபமான காரியம் இந்த அஞ்சலி தான். இந்த அஞ்சலியை பண்ணுன்னா பண்ண மாட்டேன்றிய நீ. அதைத்தான் சொல்ற இதுல வரதராஜ பஞ்சாசத்துல கடைசியில சாதிக்கிறார் வேதாந்த தேசிகன். என்ன சொல்றேன்னா, பிரத்யஸ்திரமஸ்தி தவ நிகிரஹாஸ்தேன்ற. எம்பெருமானுக்கு நாம பண்ணின பாப்பங்களை எல்லாம் நினைத்து ஒரு கோபம் வருதான். கோபம் வந்தா என்ன பண்றோம், அந்த கோபத்துல அப்படி கண்ணை செவந்து ஒருவேளை எம்பெருமான் அப்படி பார்த்தானா அது பெரிய பிரம்மாஸ்திரம். எம்பெருமானுடைய பிரம்மாஸ்திரம் இருக்க, அந்த கோபம் என்கிற பிரம்மாஸ்திரம் ஒண்ணுமே பண்ண முடியாதேன்னு சொன்னாலாம். இல்ல இல்ல, பிரத்யஸ்திரமஸ்திரி தவ நிகிரஹாஸ்தேன்னு. எங்கிட்ட இன்னொரு அஸ்திரம் இருக்கேன், உங்ககிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரத்துக்கு எதிரடையா எங்கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்கு. நான் இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினேன்னா உன்னுடைய அஸ்திரம் வீணாவே போடுன்னு. இந்த என்னுடைய அஸ்திரத்தை நான் பிரயோகம் பண்ணினா உன் அஸ்திரம் வீணாவே போடுன்னு. என்ன அஸ்திரம்னு கேட்டா அஞ்சலி ரசவு அப்படின்னு சொல்லி, இந்த அஞ்சலி என்கிற அஸ்திரம்னு. இப்படிப்பட்ட அஞ்சலி இன்னும் நிறைய சொல்லலாம் அஞ்சலியை பத்தி. அந்த அஞ்சலியை தான் பண்ண சொல்றார் இவர். என்ன சொல்றார், வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்து இருகை கூப்பு என்றால் கூப்பாத வாழ்த்த விதி. ஆனா கூப்ப மாட்டேன்னு தலை வாழ்த்த விதின்னு அர்த்தம். இந்த பாழா போன விதி எம்பெருமானை நோக்கி கையை கூப்ப ஓட்டாமல் நம்ம தடுத்து விடுகிறது என்று சொல்றார். இப்படி எங்குற்றாய் என்று அவனை ஏத்தாது என் நெஞ்சமே. எங்குற்றாய், நீ என்ன பண்ணணும்? நெஞ்சமே நீ எங்க இருக்க எங்க இருக்கன்னு கேட்டுட்டே இருக்கணும். எம்பெருமானை பார்த்து எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு அவன் திருவடிகளில் தலையை சாய்க்கணும்னு நினைக்கணும். அப்படியெல்லாம் பண்ணாமல் உன்னால தரித்திருக்க முடியுமா? முடிந்தா இருந்துதான் பாரு. இருந்தால் தங்கத்தான் ஆமேலும் தங்கு, உன்னால தரித்து தங்கி இருக்க முடியுமானால் தங்கி இருக்கத்தான் பாரு. நிச்சயமா முடியாது, நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு இவர் சொன்னார். ஏதோ உபதேசம் பண்ணிட்டே வந்தார். எத்த சொன்னாலும் இவன் யாரும் கேட்கறதா காணும். ஏதோ இவருக்கு இதே வேலை, எத்தையோ சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அவெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தம்முடைய நெஞ்சை, ஆழ்வாருடைய நெஞ்சே ஆழ்வார லட்சியம் பண்ணலையோ என்னமோ தெரியல. பார்த்தார், சரி இதுகளுக்கு உபதேசம் பண்ணி இந்த நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணி ஒரு லாபமும் இல்லை, சரி மற்றவா எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு இப்படி கண்ணை சுற்றி பார்த்தா இவாளுக்கு எப்படின்னா எங்க எதை பார்த்தாலும் எல்லாம் எம்பெருமானுடைய விஷயம்தான் ஞாபகம் வரும். இவர் இங்கேயே கீழே பெரிய திருவந்தாஜில் பார்க்கிற பொழுது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, புஷ்பங்களை பார்த்தால் கூட எம்பெருமானுடைய ஞாபகம் வருது அவருக்கு. பூவையும் காயாவும் நீளமும் பூக்கின்ற காவிமலர் என்னும் காண்டோரும். இந்த புஷ்பங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது பூவை பூ, காயாம்பூ, பூக்கின்ற காவிமலர், இவையெல்லாம் பார்த்தால் என்ன, எல்லாம் என்னுடைய நெஞ்சு பூரிக்கிறது. என்னன்னா அவ்வவையெல்லாம் பிரானுருவே என்று, எல்லாம் எம்பெருமானுடைய ரூபத்தை நிறத்தை கொண்டிருக்கின்றனவே அப்படின்னு ஆழ்வாருக்கு. லோகத்தில் எந்த வஸ்துவை பார்த்தாலும் எம்பெருமான போலத்தான் தோன்றது ஆழ்வாருக்கு. அதனால இந்த நெஞ்சுக்கு உபதேசித்து இவருக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னு சலித்து போய் அப்படி திரும்பி பார்த்தாலாம் கடைசியில் எல்லாம் எம்பெருமானாவே தோன்றது. அப்படி பார்த்தா ஆகாசத்தில் மேகங்கள் எல்லாம் இருந்தது. அந்த மேகங்களை பார்த்தா எப்படி இருந்ததுன்னு கேட்டா நல்ல கரிய நிறத்தை உடையவர்களாய். அந்த கரிய நிறம்னா யாருடைய நிறம்? அது பகவானுடைய நிறம். பகவானுடைய நிறம் மேகத்துக்கு வந்து கொடுத்து. சில இடங்கள்ல எம்பெருமானு சொல்ற பொழுதோ அவனே கார்மேகவண்ணன் என்ன சொல்றான், கார்மேனி என்று மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் எம்பெருமான், மேகத்தை போன்ற தன்மைகளை உடையவன் எம்பெருமான் என்று சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவான்னா, எம்பெருமானுடைய தன்மைகளை, எம்பெருமானுடைய நிறத்தை மேகம் கொண்டிருக்கிறது எப்படி? இந்த ஊழி முதல் ஊவம் போல் மெய்கருத்துன்னு சொல்ற இடத்துல என்ன அர்த்தம் சொல்றோம்? அந்த எம்பெருமானுடைய திருமேனி போல உன்னுடைய உடம்பு கருத்து இருக்க வேணும் என்று சொன்னால், அப்ப இங்க எம்பெருமான் அவனை போல மேகமா, மேகத்தை போல எம்பெருமானா என்று பார்த்தால் எம்பெருமானை உபமானமாக்கி மேகத்தை உபமேயமாக்கி இருக்கிறார் இந்த இடத்துல. பல இடங்கள்ல என்ன பண்ணுவானா, மேகத்தை எம்பெருமானுக்கு உபமானமாக சொல்லுவதும் உண்டு. இங்க இப்படி சொல்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த மேகத்தை பார்த்தாராம், மேகத்துக்கு இந்த எம்பெருமானுடைய நிறம் எப்படி வந்தது, என்ன அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தா எம்பெருமானுடைய நிறம் இந்த மேகத்துக்கு வந்திருக்கும் என்று இப்படி நினைத்தார். அதை சொல்ல, தங்காமுயத்தியவாய் தாழ்வி சிம்பின் மீது பாய்ந்து எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டனகொள் பொங்கோத தன்னம்பால் வேலைவாய் கண் வளரும் என்னுடைய கண்ணன்பால் நன்னிறங்கொள் கார். நன்னிறங்கொள் கார்னா மேகம். அது எப்படின்னா
நன்னிறங்கொள்கார். எப்படிப்பட்ட நன்னிறம்? எம்பெருமானுடைய நன்னிறம் அது. எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் கேட்டான், பொங்கோத தன்னன்பால் வேலைவாய் கண் வளரும் என்று நன்றாக பொங்கு வருகின்ற அலைகளோடு கூடிய கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான். அது என்னுடைய கண்ணன், என்னுடைய கண்ணன் அவன் எம்பெருமானு சொல்றார். கண்ணன் பால் நன்னிறம், அந்த கண்ணனுடைய திருமேனியில் இருக்கிற நிறம் அது இந்த மேகத்துக்கு வந்து கொடுத்தான். எப்படி வந்ததுன்னு கேட்டா அதை சொல்ற, தங்கா முயற்சியவாய், ஓரிடத்துல தங்காமல் முயற்சியவாய்னு அர்த்தம். முயற்சி செய்து கொண்டே இருப்பான வாய், ஏதோ ஒரு காரியம் மாறாத முயற்சி. என்ன பண்றது, இங்கேருந்து நேரம் சமுத்திரத்துக்கு போறது, அங்கே போய் ஆழியோள் புக்கும் முகந்து கூட ஆர்த்தேரின்னு கொண்டு வந்து இங்கே கொட்டுறது, ஊரில் கொண்டு வந்து கொட்டுறது, மறுபடியும் மேகம் அங்கே சமுத்திரத்துக்கு போகிறது கொட்டுறது, மாறி மாறி இதை பண்ணிகிட்டே இருக்குதா அந்த மேகம். ஆஹா, இப்படி என்ன பண்ணிட்டுன்னு கேட்டால், தங்கா முயற்சியவாய், தங்காதபடிக்கு முயற்சியவாய், அதாவது ஓயாத முயற்சி பண்ணிகிட்டே இருக்காது. அது என்ன பண்ண, தாழ்வி செம்பின் மீது பாய்ந்து, இப்படி ஆகாசத்தில் சஞ்சரிக்கிறதே இந்த மேகம். எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டனகொல், எங்க போச்சு, என்ன தவம் பண்ணித்து இது எம்பெருமானுடைய நிறத்தை கொண்டிருக்கிறது. இப்படி எம்பெருமானுடைய திருமேனி நன்னிறங்கொள் கார் எங்கே புக்கு எத்தவம் செய்தது அப்படின்ற இங்க கேள்வி இந்த பாசுரத்தில் கேட்கிறார். ஆனால் இதுக்கு பதில முன்னாலேயே திருவருத்தத்தில் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் திருவருத்தத்தில் பதிலாக சொல்லாமல் என்ன சொல்றார், ஒருவேளை இதுதான் காரணமோ, இதுதான் காரணமோன்னு ஆழ்வார் கேட்பதாக அந்த திருவருத்த பாசுரம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. என்ன கேட்கிறார், மேகங்களோ உரையீர், திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். மேகங்களை பார்த்து கேட்கிற, மேகங்களோ உரையீர், சொல்லுங்க, திருமால் திருமேனி ஒக்கும் யோகம், அந்த பெருமாளுடைய திருமேனி நிறம் அது அப்படியே உங்களுக்கு வந்திருக்குது, அது எவ்வாறு பெற்றீர், எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு பதில் ஆழ்வார், ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு இவரே சொல்றாராம். என்ன சொல்றார், உயிரளிப்பான் மாகங்களெல்லாம் திரிந்து, என்ன பண்ண, உயிரளிப்பான், உலகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உயிரை கொடுப்பதற்காக. ஏன்னா தீர்த்தம் இல்லைன்னா பிராணன் தரிக்காதோ இல்லையோ, அதனால எல்லாருக்கும் ஜீவனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாகங்களெல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து, நீங்கள் என்ன பண்ணீர்கள், எல்லா இடத்துக்கும் திரிந்து போய், ஆகாசம் பூரா திரிந்து, சமுத்திரம் இருக்கிறதெல்லாம் போய் திரிந்து, நன்னீர்கள் சுமந்து, அந்த இடத்துலேருந்து நன்ன ஆழியுள் புக்கம் முகர்ந்து கொடு, ஆர்த்தி ஏறி என்ன தீர்த்தத்தை எல்லாம் சுமந்து கொண்டு, என்ன நுந்தம் ஆகங்கள் நோவா, அப்படியே குடங்குடமா தீர்த்தத்தை கொண்டு வந்து கொட்டணும்னா உடம்பெல்லாம் வலிக்குமே. உங்கள் நுந்தம் ஆகங்கள் நோவா, உங்க உடம்பெல்லாம் நோகும்படியாக இவ்வளவு காரியங்கள் செய்தீர்களே, இப்படி வருத்தம் தவமாம் அருள் பெற்றதோ, நீங்கள் இப்படி பண்ணீர்களே. அதாவது மேகத்துக்கு அந்த நிறம் வந்ததுக்கு இது காரணமா என்று ஆழ்வார் தம்முடைய திருவாக்கால திருவருத்தத்தில் கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்காருன்னா, எல்லா இடத்துக்கும் போய் திரியறது மேகம், எங்க ஜலம் நிறைய இருக்கோ அங்க போய் அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து ஊருக்குள்ள வந்து அந்த தீர்த்தத்தை கொடுத்து, இப்படி எல்லாருக்கும் தீர்த்த தானம் பண்றதான். அப்படி தீர்த்த தானம் தண்ணீர் பந்தல் வைக்கிறது இல்லையோ, அதனால எம்பெருமான் இதுக்கு ஒரு பெரிய பேர் கொடுத்துட்டான். என்ன பேருன்னு கேட்டான், அதான் தன்னுடைய நிறத்தை எம்பெருமான் மேகங்களுக்கு கொடுத்து விட்டான் என்று கொள்ளலாமா என்பது போல இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்கிறார் என்று அந்த இடத்துல அந்த பாசுரம் இந்த பாசுரத்தை சேர்த்து அனுபவிக்கணும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட என்னன்னா, இந்த நீல புஷ்பங்கள், நீலோத்பலம் அது மலர்ந்திருக்கிறது எங்க இதில், அதுவும் எம்பெருமானுடைய நிறத்தை தான் உடையதாக இருக்கிறது இல்லையா. இப்போ பார்த்துமே, பூவையும் காயாவும் நீளமும் பூக்குன்ற காவி மலர் என்ன எல்லாம் எம்பெருமான போலே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ, அது சொன்னார். சரி, அங்கே என்ன, அதுக்கு என்ன தவம் பண்ணித்து அப்படின்னு பார்த்தா உடனே சொல்ற, கடமாயினகள் கழித்து தன்கால் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலனின் தவம் இதுகொள். அது எப்பொழுதும் ஜலத்திலேயே இருக்குது அந்த புஷ்பம். ஓ, நீங்க ஜலத்தில் நின்று தபஸ் பண்றீங்களோ இல்லையா, தபஸ் பண்றதுன்னா ஜல தபஸ் அக்னி தபஸ்ன்னு எல்லாம் சொல்லுவா. கழுத்தளவு ஜலத்தில் நின்று தபஸ் பண்றது ஏதோ ஒரு சக்தியை அடையிறதுக்கு அப்படின்னா, இந்த நீலோத்பலம் இருக்கோ இல்லையோ, அது என்ன பண்றதுன்னா, ஒரு ஜலத்தில் நின்று கழுத்தளவு ஜலத்தில் நின்று தபஸ் பண்ணித்தான். தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனத்தை பெற்றதுன்னா எம்பெருமானுடைய நிறத்தை பெற்று விட்டது என்று இப்படியெல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்தில் சொல்றார். என்ன சொல்றேன்னா, மேகங்களே உங்களுக்கு என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், தங்கா முயற்சியவாய், இடைவிடாத முயற்சியை உடையவனாய் கொண்டு நீங்கள் எல்லாம் எங்கே புக்கு எத்தவன் செய்தனங்கள், இப்படி எம்பிராந்தன் நன்னிறங்கள் என்று கார் என்று இந்த பாசுரத்தில், அதாவது தம்முடைய நெஞ்சுக்கு உபதேசித்து பார்த்தார். நெஞ்சு ஒன்றும் கழுக்கிறதா காணும். சரி, நெஞ்சு எப்படியானோ போகட்டும் என்று பார்த்தார். எத்த பார்த்தார்னா இந்த மேகத்தை பார்த்தார் என்று சொன்னார். சரி, இப்போ கடைசியாக என்ன சொல்றாருன்னா,
இருக்கட்டும் சுவாமி, எப்படி இருந்தாலும் எம்பெருமானுடைய சரித்திரங்களை பேசி போது போக்குதல் என்கிறது தான் ஒரே ஒரு வழி. அதை விட்டால் வேற வழியே கிடையாது. அதாவது எம்பெருமானுடைய சரித்திரங்களை இவர் என்ன இந்த பாசுரத்தில், அதாவது 86வது பாசுரம், இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னா, எம்பெருமானுடைய சரித்திரத்தை பேசி இவ பாபத்தை போக்கிக்கிறான்னு சொல்கிறா. லோகத்தை எம்பெருமான் சரித்திரத்தையே எப்பவும் பேசிட்டு தான் நம்முடைய பாபமெல்லாம் தொலைஞ்சு போகிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறா. பாபம் போகட்டும் போகாத இருக்கட்டும், அதை பற்றி யார் கேட்டா? போது போக்குறதுக்கு இதை விட்டால் வேற என்ன வழி நீங்கள் சொல்லுங்கள். எம்பெருமானுடைய சரித்திரத்தை சொல்லலைன்னா போது போக்குறதுக்கு என்ன வழி? உண்மையாக ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால் இதுதான் இருந்தது நமக்கு வழி. வேறு வழியே கிடையாது. போது போக்குறதுக்கு என்னன்னா, எம்பெருமானுடைய சரித்திரம் ஏதோ ஒரு விஷயம் ஹரிகதைன்னு சொல்லுவாள். யாராவது ஒருத்தர் எம்பெருமானுடைய சரித்திரத்தை சரித்திரமாக சொல்லிட்டு இருப்பார், அங்கே உட்காந்து கேட்பா. அப்படி இல்லைன்னா ஏதாவது நாடகம்னு போடுவான்னு வச்சுக்கோ, தெருக்கூத்து நாடகம்னு போட்டாள்னா அங்கேயும் பகவானுடைய சரித்திரம் தான். ஏதோ இரண்யவதமோ ராவணவதமோ இது மாதிரி சரித்திரங்கள். எந்த இடத்துல போனாலும் இல்லை யாராவது உட்காந்து சங்கீதம் பாடிட்டு இருந்தாள்னா பூர்த்தியாக பகவானுடைய பெருமையைத்தான். தியாகராஜ கீர்த்தனையோ புரந்தரதாசரோ எது பாடினாலும் பகவானுடைய விஷயம் தானே. இப்படி பழைய நாளில் போது போக்குறதுன்னா எல்லாம் பகவானை பற்றின விஷயமாக தான் இருந்தது. இப்போத்தான் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பகவானை தவிர மீதி எல்லா விஷயமும் போது போக்க, பகவான் ஒரு விஷயத்தில் தான் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் நமக்கு யாதானம் பற்றி நீங்கும் விரதம். மற்றபடி நமக்கு எப்படின்னு கேட்டான், போது எப்படியோ போயிடுது, போது போது போறல. அவர் ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, போது எப்படி போக்குவீங்கன்னு கேட்கிறார். எம்பெருமானுடைய சரித்திரத்தை பேசலைன்னா பாவம் போகிறது போகலன்றது இருக்கட்டும்னா முதல்ல போது எப்படி போகும் அதைத்தான் கேட்கிறார் இந்த வாசகத்தில். கார்கலந்தமேனியான் கைகலந்த வாழியான் பார்கலந்த வல்வயித்தான் பாம்பனையான் சீர்கலந்த சொல்லினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணினைந்து போக்குவரி போது. அதாவது எம்பெருமான் கார்கலந்த மேனியான், எல்லாம் எம்பெருமான சொல்ற சப்தங்கள். கார்கலந்த மேனியான் நல்ல, அதாவது கீழ்ப்பாசுரத்தில் சொன்னார் இல்லையோ, மேகம் எம்பெருமானுடைய நிறத்தை உடையதுன்னு அங்கே சொன்னார். இப்போ இங்கே எம்பெருமான் மேகத்தினுடைய நிறத்தை கொண்டிருக்கிறான்னு சொல்றார். கார்கலந்த மேனியான் கைகலந்த வாழியான். இந்த இடத்துல கைகலந்த வாழியான்றது சக்கராயுதத்தை உடையவன் அர்த்தம். ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் அங்கே ஆழியங்க எம்மான்ற இடத்துல அது வெறும் மோதிரம்னு காட்டினோம். இங்கே கைகலந்த வாழியான்னால் சக்கராயுதத்தை உடையவன் கைகலந்த வாழியான். அதுக்கு மேலே பார்கலந்த வல்வயித்தான் என்னால் தன்னுடைய வயிற்றிலே பிரளய காலத்தில் உலகங்களை எல்லாம் வைத்து காப்பாற்றினவன். பார்கலந்த வல்வயித்தான் பாம்பனையான் என்னால் எல்லாம் விசேஷமான அர்த்தங்கள் இருக்கு, மேலே சொல்கிறேன். பாம்பனையான் என்னால் ஆறு, ஆதிசேஷனிலே சயனித்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சீர் என்னால் கல்யாண குணங்கள். அந்த சீர்கலந்த சொல் அதை நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை அவ போக்கட்டும் போகாது போகட்டும். சூழ்வினையின் ஆழ்துயரைன்னு அர்த்தம் நம்முடைய பாப்பங்களினுடைய பலனால ஏற்படக்கூடிய துக்கங்களை அவர்கள் போக்குகிறார்களா? இந்த சரித்திரத்தை எல்லாம் அனுபவிச்சாதான் போகும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குது. எம்பெருமானுடைய சரித்திரத்தை எப்போவும் அனுபவிச்சுட்டு இருந்தா தான் நம்முடைய பாபம் போகும், பாவம் தொலைஞ்சாதான் துக்கம் கழியும் என்று இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறதே. அது போக்கிக்கட்டும் போக்காத போகட்டும். எண்ணினைந்து போக்குவர் இப்போது. இந்த போதை எப்படி போக்குவாய்வா? போதை போக்குறதுக்கு வேற என்ன வழி இருக்குது நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ரொம்ப காஞ்சி சுவாமி ரொம்ப ரசமாக அர்த்தம் சொல்லுவார். அவர் என்ன சொன்னார், என்னமோ ஆழ்வாருக்கு போதை போக்குறதுக்கு எம்பெருமானுடைய சரித்திரத்தை தவிர வேற வழி தெரியாது. அதனால ஆழ்வார் இப்படி சொல்லிட்டார். உண்மையில் போதை போக்குறதுக்கு வழியா இல்லை, என்கிட்ட வந்து கேளுங்க, நான் 1000 வழி சொல்கிறேன்னு. எம்பெருமானையே நினைக்காமல், எம்பெருமான் நினைக்கிறதுக்கு தான் அவகாசம் இல்லையே தவிர போதை போக்குறதுக்கு வேண்டிய அவகாசம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இவர் ஆழ்வார் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அவர் பாவம் அப்பாவி, அவருக்கு போதை போக்குறதுக்கு வேறு வழியே தெரியாது, அதனால இவர் இப்படி சொல்லிட்டாருன்றதுக்கு 2-3 கதையெல்லாம் எழுதியிருக்கார். வேடிக்கை கதை. என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் சொல்லுவாளாம், ரொம்ப வைதிக காலத்தில் இருக்கிறவாள்ல என்ன சொல்லுவான், அம்மா ஆண்டியா வந்து எல்லாம் ராத்திரி பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா அப்படின்னு கேட்டு, வச்சுட்டேன். இந்த வெள்ளி சொம்பை பத்திரம் கவுத்து வச்சுடு, அதில் ஜலம் வைக்காதேன்னு. வெள்ளி சொம்பில் தீர்த்தம் வைக்காதே, கவுத்து வச்சுடுன்னு. எதுக்கு சுவாமி கவுத்து வைக்கணும், ஏன் என்ன விஷயம்னு கேட்டாலும், வெள்ளி சொம்பில் நீ ஜலம் வச்சிருந்தியானா யாராவது திருடம் வந்தான்னாக்கா அவன் சுலபமாக கையெலும்பி எடுத்துன்னு போயிடுவானே. நீ ஜலமே வைக்கலன்னா கையெலும்புறதுக்கு ஜலம் இல்லாத அவன் சொம்பை எப்படி தொடுவான்?
அப்படின்னாராம். இவர் பரம வைதிகர், அதனால எப்போ சொம்பை எடுத்தாலும் கையெலும்பிட்டு தான் சொம்பை எடுப்பார் இவர், இல்லைன்னா எடுக்க மாட்டார். அப்போ என்ன கையெலும்பி ஜலம் இல்லைன்னா சொம்பையே தொடர்றது இல்லைன்னு வச்சுருப்பா. இந்த மடி ஆச்சாரெல்லாம் வச்சுருக்கிறவா அப்படி தான் வச்சுருப்பா. இவர் என்ன நினச்சுட்டார்னா, தான் எப்படி இருக்கானோ அது மாதிரி திருடனும் அப்படி தான் இருப்பான்னு நினச்சுட்டார். திருடனும் அப்படி தான் இருப்பான்னு நினச்சுட்டு இவர் என்ன சொன்னாராம், சொம்புல ஜலம் வைக்காத, திருடன் வந்து பார்த்தா கூட சொம்புல ஜலம் இல்லைன்னா ஐயோ ஜலம் இல்லாத சொம்பை எப்படி கையெலும்பிக்காத எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு திருடாதியே போயிடுவான், அதனால சொம்பை கவுத்து வையினாரா இவர். இது அவர் இப்படி ஒரு 10ஆம் பசலி உண்டா, திருடம் கூட கையெலும்பிட்டு தான் சொம்பை திருடணும்னு நினச்சிருப்போனா, இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவருக்கு அப்படித்தானே வழக்கம், அதனால எல்லாரும் அப்படித்தான் இருப்பான்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு ஒரு வேடிக்கை கதை. இன்னொருத்தர் என்ன பண்ண, ஆற்றுல தென்னை மரம் இருந்தது, அதில் யாரோ ஒரு திருடன் ஏறி மேலே என்ன பண்ணானா தேங்காயை பறிச்சுட்டு இருக்கான். இவர் நேராக போனார், போலீஸ்க்கு போயிட்டார். இந்த மாதிரி எங்கள் தென்னை மரத்தில் ஒரு திருடன் பறிச்சுட்டு இருக்கான், நீ உடனே வா அவனை பிடிக்கணும் அப்படின்னாலாம். ஓய் அவன் இத்தனை நாளைக்கு போயிட்டு இருக்க மாட்டானா, நீர் வந்து இப்போ சொல்கிறீரே அப்படின்னா, எனக்கு தெரியாதா, அவன் போக முடியாத ஒரு வழி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, தென்னை மரத்தடியில் பெருமாள் தீர்த்தத்தை சேர்த்துட்டு வந்துட்டேன். அவன் கீழே இருக்குன்னா பெருமாள் தீர்த்தத்தை எப்படி மெரிப்பான், அவன் ஓட முடியாதோ இல்லையோ, அதனால் அவன் அங்கேயே தான் இருப்பான். நீ இவர் பெருமாள் தீர்த்தத்தை மெரிக்கூடாதுன்றது நமக்கு தான் தெரியும், திருடப்படாத பண்ணுவான். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, தன்னை போலேயோ மற்றவாளையும் நினைக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் வேடிக்கை கதைகள் இன்னும் இந்த மாதிரி நிறைய சாய்ச்சிருக்கார் சுவாமி, காஞ்சி பத்மநாபங்கிற சுவாமி. என்ன சொல்கிறாருன்னா, ஆழ்வாருக்கு தமக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டால், இந்த சரித்திரத்தை விட்டால், அதாவது இந்த சரித்திரத்தை அனுபவிக்கிறத விட்டால் போது போக்குறதுக்கு வேறு வழி இல்லைன்னு தோன்றுறது. அதனால் மற்றவாளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்படி எம்பெருமானுடைய சரித்திரத்தை அனுபவிக்கலைன்னா உங்களுக்கு பாவம் போகிறது போகட்டும், பாவம் போகாமல் போகட்டும், அதை பற்றி எனக்கு விசாரம் இல்லை. உங்களை போத வேற எப்படித்தான் நீங்கள் போக முடியும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் சரித்திரத்தை தானே சொல்லி ஆகணும் என்று தம்மை போலவே நம்மையும் நினைத்து ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த இடத்துல ரொம்ப ரசமான விஷயம் காஞ்சி சுவாமி இன்னும் காட்டியிருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கார்கலந்தமேனியான் சீர்கலந்த சொல் கைகலந்த வாழியான் சீர்கலந்த சொல் பார்கலந்த வல்வையித்தான் சீர்கலந்த சொல் பாம்பனையான் சீர்கலந்த சொல் என்று சேர்த்து அனுபவிக்கணுமா. இந்த சீர் என்னால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய சரித்திரங்கள், அனுபவங்கள். இப்போ கார்கலந்த மேனியான் சீர்கலந்த சொல்னா என்ன அர்த்தம்? கார்கலந்த மேனியான் யாருக்கு பேருன்னா சக்கரவர்த்தி திருமகனுக்கு பேர். என்ன காரணம் கேட்டார், 16 குணங்களை சொல்லி வால்மீகி நாரதர் இடத்துல கேட்டாரோ இல்லையோ, இந்த குணங்களை எல்லாம் உடையவன். இப்பொழுது சாம்பிரதம் லோகே யார் குணவான் கச்ச வீரியவான்னு கேட்டுன்னு வந்தார். இப்படி ஒருத்தன் 6 இருக்கான்னு கேட்ட உடனே வால்மீகி பதில் சொல்லச்சே என்ன சொன்னார் தெரியுமா? மேகஷியாமம் என்று ஆரம்பித்தார். மேகம் போல கருத்த நிறைத்த உடையவன் அவன் 6ன்னு கேட்டாக்கா அவன் தான் தசரதனுடைய பிள்ளை என்று ஆரம்பித்து அந்த ராமபிரானை பற்றி சொல்லச்சே அவர் மேகஷியாமம்னு சொன்னபடியினாலே அவன் கார்கலந்த மேனியான் என்று அது ஸ்ரீராமாயணத்தை சொல்லுகிறது. கார்கலந்த மேனியான் சீர்கலந்த சொல் என்னால் அது யாரு சொல்லுகிறதுன்னு கேட்டா அது மேகஷியாமம் மகாபாகும் என்று சொல்லி தசரதாத்மஜம்னு கொண்டு வந்து முடிச்சிருக்கார். அதனால அது கார்கலந்த மேனியான் சீர்கலந்த சொல் ஸ்ரீராமாயணம் என்று கொள்ளணும். அதுக்கு அடுத்தபடி கைகலந்தவ அழியான் சீர்கலந்த சொல் என்று சொன்னால் கண்ணபிரான் பிறக்கிற பொழுதே ஜாதோசி தேவதேவேஷ சங்கச்சக்கரகதாதரான் என்று கண்ணபிரான் பிறக்கிற பொழுதே அவன் சங்கச்சக்கரங்களோடு பிறந்தான்னு சொன்ன ஸ்ரீவிஷ்ணு புராணம், ஸ்ரீமன் மகாபாரதம், இது போன்ற கிரந்தங்களெல்லாம் கைகலந்த வாழியான் சீர்கலந்த சொல் என்று அப்படி சொல்லணும். ஸ்ரீபாகவதம், ஸ்ரீமன் மகாபாரதம், ஹரிவம்சம் போன்ற கிரந்தங்கள் இதெல்லாம் கண்ணபிரானை பற்றி சொல்லுகிறது. பறக்கிற பொழுதே சங்கச்சக்கரங்களோடு பிறந்தான்னு சொல்றது. அதனால கைகலந்த வாழியான் சீர்கலந்த சொல். அதுக்கு மேலே பார்கலந்த வல்வையித்தான் சீர்கலந்த சொல். எல்லா உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தான்னு சொல்றது எதுன்னு கேட்டாக்கா அது ஸ்ரீவிஷ்ணு புராணம் முதலான புராணங்கள். என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன்னு ஆரம்பிச்சு எல்லாம் எவனுடைய வயிற்றுல இருந்ததோ, எவன் பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து பிரளயம் முடிந்த பிற்பாடு உமிழ்ந்தானோ அவன்தான் பரம்பொருள் என்று சொல்லுகிற பொழுதோ அந்த விடயத்தை சொல்லுகிறபடியினாலே அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கிறது? பார்கலந்த வல்வையித்தான் சீர்கலந்த சொல் என்னால் ஸ்ரீவிஷ்ணு புராணம் முதலான புராணங்கள் என்று சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக பாம்பனையான் சீர்கலந்த சொல். பாம்பனையான் என்னால் ஆறு என்னால் அவன்தான் அரங்கத் அரவணையில் துயிலும் அரவணையான். யார் அவன்? கடியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் என்று சொல்லப்பட்ட அந்த திருவரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதன். அவனுடைய சீர்கலந்த சொல் எதுன்னு கேட்டா வான் திகழும் சோலை மதிழரங்கர்
வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மரகள் 1000 என்று சொல்லப்பட்டபடி திருவாய்மொழி என்ன, அந்த திருவாய்மொழியோடு கூட மற்ற திவ்ய பிரபந்தங்கள் என்ன, 4 திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார் அருளி செய்தது, அதற்கு உபாங்கங்களாக அமைந்த மற்ற எண்மர் நன்மாலைகள் என்ன, இதெல்லாம் சீர்கலந்த சொல்லுன்னா அது திவ்ய பிரபந்தத்தை சொல்றது. ஆக இப்படி கார்கலந்த மேனியான் சீர்கலந்த சொல் என்று ஸ்ரீராமாயணம், அதுக்கு மேலே கைகலந்த வாழியான் சீர்கலந்த சொல் என்று சிறுமன் மகாபாரதம், ஸ்ரீபாகவதம் முதலானவை, அதே போல ஹரிவம்சம் முதலானவை, அதுக்கு மேலே பார்கலந்த வல்வைத்தான் சீர்கலந்து சொல் என்கிறது ஸ்ரீவிஷ்ணு புராணம் முதலானவை, பாம்பனையான் சீர்கலந்து சொல்னா திவ்ய பிரபந்தம் முதலானவை, திருவாய்மொழி முதலானவை என்று இப்படிப்பட்ட சீர்கலந்த சொல் இணைந்து போக்காரேல் இந்த விஷயங்களை கொண்டு தான் நம்ம போதையே போக்கணுமா. நம்ம ஆழ்வார் நமக்கு வழிகாட்டி விட்டார். சீர்கலந்த சொல் இணைந்து போக்காரேல் என் இணைந்து போக்குவர் இப்போது. இந்த போதை எப்படி போக்குவா, வேற என்ன வழி போக்குறதுக்கு நீங்களே சொல்லுங்கள் என்று இவர் சொல்ற. நெஞ்சுக்கு நான் சொன்னா கேட்க மாட்டேன்றதை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால கடைசியில என்ன சொல்லிவிட்டார், நான் சொல்றத கேள். இப்போதும் இன்னும் இனிச்சிறிது நின்னாலும் எப்போதும் இதே சொல் என் நெஞ்சே, எப்போதும் கைகழலா நேமியான் நம்மேல் வினகடிவான் மொய்கழலே ஏத்த முயல். அதனால உனக்கு நான் சொல்றேன், இப்போதும் சரி, என்ன சொல்றேன்னா இனிச்சிறிது நின்னாலும், இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் சரி, மேலுள்ள காலத்திலும், இந்த காலத்திலும் சரி, இதுக்கு மேலுள்ள காலத்திலும் சரி, நீ என்ன சொல்லணும், எப்போதும் இதே சொல். இது உனக்கு எப்பொழுதும் நான் சொல்ற சொல் இதே தான், வேற உனக்கு நான் எப்பொழுதும் வேற மாற்றியே சொல்ல மாட்டேன், எப்பவும் ஒரே சொல்லுதான் உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணணும்னா அந்த எம்பெருமான் இருக்கானே அவனுடைய மொய்களே ஏத்த முயல், அவனுடைய திருவடிகளை நீ ஏற்றுவதற்கு முயல். முயல்னா என்ன அர்த்தம், பிரயத்தனம் பண்ணுன்னு அர்த்தம். எம்பெருமானை நீ ஏத்த முயல், அந்த உத்தியோகம், அதாவது என்ன, ஏற்றுகிறேன் என்ற ஆரம்பத்தை செய்தால் போறோம், அவ்வளவுதான் வேணும். ஏத்த முயல்னு சொல்ற யாரைன்னு கேட்டா, எப்போதும் கைகழலா நேமியான். கைகழலா நேமியான்னா கையில இருக்கிற சக்கராயுதம் எப்பவும் கையிலேயே வச்சுட்டு இருக்கானா. எதுக்காகன்னு கேட்டா, எந்த அடியவனுக்கு எந்த சமயத்தில் என்ன ஆபத்து வருமோ. அதாவது ஆயுதங்களை எல்லாம் பெருமாள் என்ன வேணும், இப்போ சாதாரணமாக எல்லாரும் கூட ஆயுதத்தை அப்படியே கையில் பிடிச்சுட்டே வச்சுருக்காளன்னா எங்கேயோ வச்சிருப்பா, போனன்னா ஆயுதத்தை எடுத்துப்பாளே தவிர மற்ற சமயத்தில் ஆயுதங்களெல்லாம் தள்ளித்தான் இருக்கும் அது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமான் அப்படி இல்லையா, எப்பவும் கையிலேயே வச்சுருக்கானா. இதை கருத்திலே கொண்டுதான் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டர் என்ன அர்த்தம் காட்டினார். பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவா சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சனஸ்ரீரங்க நாயகா. என்ன சொல்றார் தெரியுமோ, பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னு இவ. அடியவர்களை ரட்சிக்கிறதுல தாமதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக விளம்பம் அசகன்னு இவ, பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னு இவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத். எப்பொழுதும் பஞ்சாயுதத்தை கையில் தாங்கிட்டே இருக்கானா எம்பெருமான். நினைத்து பாருங்கள், ஒரு அடியவனுக்கு ஆபத்து வந்து, இப்போ கஜேந்திர ஆழ்வானுக்கு ஆபத்து வந்தது முதலையாலே. உடனே பெருமாள் எப்படி எழுதினார்னா, சரித்திரம் நிறைய அனுபவிக்கிறோம். என்ன சொல்றார், அதந்திரித சமூபதி பிரகிதகஸ்தம் அஸ்வீகிருத மணிபாதுகம் அவாகன பரிஷ்கிரியம் எல்லாம் எத்தனை கிமிதி ஆகுல அந்தப்புறம் பதகராஜம் ஆரோகதா கரிப்பிரவர பிருங்கிதே பகவதஸ்வராயை நமஹ. கஜேந்திர ஆழ்வான் கதறின உடனே ஓடுறான் எம்பெருமான், அந்த மடுவின் கரைக்கு அலறி அடிச்சுன்னு ஓடுறான். எப்படி போனான், அதந்திரித சமூபதி பிரகித ஹஸ்தம். சமூபதி சேன முதலியார் கைலாக கொடுத்தா தான் எம்பெருமான் எழுந்திருக்கணும். சேன முதலியார் கைலாகுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, இவனே எழுந்துட்டான். அதந்திரித சமூபதி பிரகித ஹஸ்தம் அஸ்வீகிருத மணிபாதுகம். காலில் பாதுகையை கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டு தான் ஏழணும். அஸ்வீகிருத மணிபாதுகம், காலில் பாதுகையே சமர்ப்பிச்சுக்கல. பின்ன என்ன பண்ணினானா, சரி நேரம் கருடாழ்வான் இடத்துல போனா, கருடாழ்வானுக்கு ஒரு சில வாகன பரிஷ்கிரியை பண்ணணும். கருட வாகனத்தில் பெருமாள் எழணும்னா அதுக்கு வேண்டிய அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையோ. திடீர்னு பெருமாள் வரப்போறாருன்னு யாருக்கு என்ன தெரியும். அவாகன பரிஷ்கிரியம், வாகனத்துக்கு ஒரு பரிஷ்கிரியம் பண்ணவே இல்லை. இவர் என்ன பண்ணினாட்டா, அப்படியே ஓடிட்டு இருக்கிற கருடன் மேல பதகராஜம் ஆரோகதா அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடினார்னு சொல்றார். இதெல்லாம் சொன்ன இந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொல்லலை பராசர பட்டர். என்ன சொல்லார்னா, சக்கராயுதத்தை எடுத்துட்டு போனார்னு சொல்லவே இல்லை. சக்கராயுதத்தை எங்கன்னா ஆயுத சாலையில் வச்சிருந்தாருன்னா அது இருக்கான்னு போய் தேடி பார்த்து
கண்டுபிடிச்சு எடுத்துன்னு போகிறதுக்குள்ள இங்கே காரியம் ஆகி போடும். அதனால என்ன சக்கராயுதத்தை எடுத்துன்னு போனார் ஏன் சொல்லலைன்னு கேட்டால், சக்கராயுதம் எப்போவுமே கையில் இருக்குது, அது எடுத்துன்னு போகிறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் என்ன அதை பற்றி வாயே திறக்கல பராசர பட்டரங்க. அதைத்தான் இங்கே பராசர பட்டரு இந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் இங்கே என்ன சொல்றார், சதா பஞ்சாயுதிம் பிரிப்பது, எல்லா காலத்திலும் பஞ்சாயுதத்தை கையிலையும் ஏந்திண்டே இருக்கானா. எதுக்குன்னு கேட்டா, பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னு, அந்த தாமதமே ஏற்படக்கூடாது, எப்பவும் கையில் வச்சுன்னு இருக்கான். இந்த அர்த்தம் எங்கேருந்து கிடைச்சது பட்டருக்குன்னு கேட்டா, இந்த பாசுரத்துல இருந்து கிடைச்சது. நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்தில் என்ன சொல்றார், எப்பொழுதும் கைகளலா நேமியான். ஏன் எப்பொழுதும் கைகளலா நேமியான், நம்மேல் வினை கடிவான், நம்மேல் வினை கடிவதற்காக கைகளலான் நேமியான். அப்படின்னு அர்த்தம், நம்ம இடத்துல இருக்கிற பாவங்களெல்லாம் போக்கணுன்றதுக்காக எப்பவும் சக்கராயுதத்தை சித்தமாக வச்சுருக்கான். எந்த சமயத்தில் இவன் வருவனோ அந்த சமயத்தில் இவனுடைய பாவங்களை போக்கி விடணும். வர சமயத்தில் இவனுக்கு ஆயுதத்தை தேட ஆரம்பிச்சா இது நடக்கவே நடக்காது காரியம். ஆஹா, அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய மொய் கழலே ஏத்த முயல், அவனுடைய கழல் இருக்க, அது மொய் கழல் என்ன, நல்ல புட்பங்களெல்லாம் இருக்கக்கூடிய கழல், அது அழகிய திருவடிகள். அந்த கழலையே நீ எப்பொழுதும் ஏத்த முயல் என்கிறார். வியாக்கியானத்தில் என்ன அர்த்தம் காட்டுறார், முயல் மொய்களிலே ஏத்த முயல்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, நீ ஒன்று முயன்றாலே போறோம்னா, நீ அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறதுன்றது கிடையவே கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சாலே போறோம், எம்பெருமான் அனுகிரகத்தை பண்ணிவிடும். மொய்களிலே ஏத்த முயல்னா, மொய்களிலே ஏத்துன்னு கூட சொல்லலை, மொய்களிலே ஏத்த முயல்னு சொல்றேன். அந்த முயற்சி நான் பண்றேன்னு பண்ணிட்டா போறோம். நான் அடிக்கடி சொல்றேனே, இவன் மேன் ஒன்லி ப்ரப்போசஸ், இவன் வெறும் பண்றேன்னு நினைச்சா போறோம், உடனே காட் டிஸ்போசஸ், அதை எம்பெருமான் தலை கட்டி கொடுக்குறான். என்ன அந்த அர்த்தம் சொன்னேனே, அதை இங்கேயும் சேர்த்து வச்சுக்கலாம். மொய்களிலே ஏத்த முயல், நான் வெறும் முயற்சி, எம்பெருமானே உன்னுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா போறோம், உடனே எம்பெருமான் என்ன பண்றான், நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நம்மை அங்கீகரித்து விடுகிறான். எந்த இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள், இந்த சரணாகதியை பற்றி சொல்ற பொழுது பஞ்சாங்கம்னு சொல்றாளே, ஷட்விதா சரணாகதி ஆரங்கங்கள்னு சொல்றீங்க பொழுது அங்கே என்ன ஆனுகூல்யசிய சங்கல்பா பிராத்திகூல்யசிய வர்ஜனம் என்று சொல்ற பொழுது அங்கேயே இந்த இடத்தை கட்டுவா. ஆனுகூல்யசிய சங்கல்பான்னு அர்த்தம், அனுகூலமாயிருக்கிறேன் என்று சங்கல்பம் பண்ணி கொள்ளுதல். பிராத்திகூல்யசியன்னு சொல்ற பொழுது வர்ஜனம், விட்டு விடுறது. அனுகூலமாக இருக்கிறதுன்னு சொல்லலை, இருக்கேன்னு நினைக்கிறது, அவ்வளோதான். நீ அனுகூலமாக இருக்கக்கூட வேண்டாம், அனுகூலமாக இருக்கேன்னு நினைச்சா போறோம், சங்கல்பம் பண்ணிட்டா போறோம். ஆனால் பிரதிகூலத்தை மாத்திரம் விட்டே ஆகணும் என்ன அங்கே காட்டுறாள். அந்த மாதிரி இங்கேயும் கூட மொய்களில் ஏற்றுக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டா போறோம், நீ ஏற்றவே வேண்டாம். ஏத்த தொடங்கினாயானால் மீதி எல்லாவற்றையும் தலை கட்டிக்கிற வைக்கிறவன் அவனாயிருக்கிறான். ஆகையினாலே நீ என்ன பண்ணணும், அவனுக்கு மொய்களே ஏத்த முயல், இதைத்தான் உனக்கு நான் சொல்லுவேன். இது இந்த அர்த்தமானது எப்போவானாலும் இதை நான் மாற்றவே மாட்டேன், எப்போதும் ஈதே சொல். இப்போ ஈதே சொல்லுனால் இந்த சொல்லுதான் எப்பவும் நான் சொல்லக்கூடிய சொல். என் நெஞ்சே நீ என்ன பண்ண வேணும், நம்மேல் வினகடிவான், எப்பொழுதும் கைகளலா நேமியான், அவனுடைய மொய்களிலே ஏத்த முயல் என்று சொல்லி இந்த திவ்ய பிரபந்தத்தை நிறைவு செய்தார். மறுபடியும் முதல் பாசுரத்தை சொல்றோம், முயற்சி சுமந்தெழுந்து முந்துத்த நெஞ்சே இயத்துவாய் எம்மோடு நீ கூடி. அதனால இப்போ இந்த சொன்னதை விஷயத்தை அப்படியே நினைத்து பாருங்கள், நெஞ்சே நீ என்னோடு கூடி நீயும் இயத்துவாய். என்ன பண்ணணும்னா, நயப்புடைய நாவின் தொடைகளவி உள்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணன் புகழ் என்று அந்த பூவை பூவை போல இருக்கக்கூடிய அந்த அந்த நிறத்தை உடையவனான எம்பெருமானுடைய புகழை நாம் அழகான பாசுரங்களாலே சொல்லுவோம். வா நெஞ்சே என்று மறுபடியும் அந்த நெஞ்சை இந்த இடத்துல நீ நெஞ்சை பார்த்து என்ன சொல்றார், நீ முயற்சி தொடங்கினா போறோம். சாதாரணமாக சொல்லுவாள் இல்லையோ, முயற்சி திருவினையாக்கம் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவதுண்டு. ஔவையார் சொன்ன வார்த்தைன்னு சொல்கிற வழக்கம் அது. முயற்சி திருவினையாக்கம்னு ஒரு அந்த ஆத்திசூடி முதலான விஷயத்தில் சொல்கிற விஷயம். இந்த முயற்சி திருவினையாக்கணும், முயற்சின்னா என்ன அர்த்தம், நம்ம முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டா உடனே அது முயற்சியை திரு வினையாக்கும் அப்படி கூட அர்த்தம் சொல்லிவிடலாமோ. திருன்னா பிராட்டி, அவள் என்ன பண்ணுவாள், அந்த எம்பெருமானத்தில் புருஷகாரம் பண்ணி அதை செயலாகவே ஆக்கிடுவோம், அது செய்ததாகவே ஆக்கிடுவோம். இவன் வெறும் முயற்சின்னு தான் சொன்னான், உடனே அத்தை திரு என்ன பண்ணினாள்னா வினை செயலாகவே ஆக்கி விடுகிறாள் என்று கூட அர்த்தம் சொல்லும்படியாக மொய்களிலே ஏத்த முயல் என்னால் என்ன அர்த்தம், இவன் முயற்சி பண்ணினா போறோம், உடனே முயற்சி பண்றேன்னு நினைத்தால் போறோம், அவ்வளவுதான். இவன் 2 அடி வந்தான்னா எம்பெருமான் 200 அடி வரான்னு சொல்றாள். அந்த மாதிரி இது எத்தனை இடத்துல நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது சரித்திரங்களிலே என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட
உயர்ந்த கிரந்தம் பெரிய திருவந்தாதி. அதுலேயும் எம்பெருமானை பற்றின திருவந்தாதியில் பெரிய இது இருக்கிற திருவந்தாதியிலேயே இதுதான் சின்ன திருவந்தாதி. 87 பாசுரம் தான் இருக்கிறது. ஆனால் உயர்ந்த அர்த்தங்களை தன்னகத்தில் நிறைய கொண்டிருக்கிறபடினாலே இது பெருமையினாலே பெரிய திருவந்தாதி. அவ்வளோதான். ஒருத்தரை பார்த்து இவர் ரொம்ப பெரியவர்னு சொன்னான், உருவத்தால பெரியவரா, ரொம்ப குண்டா இருக்காரா அப்படின்னு அந்த அர்த்தத்தில் இல்லை. ரொம்ப பெரியவர்னா அவரிடத்தில் இருக்கிற விஷய ஞானத்தினாலே அவர் பெரியவர் என்று சொல்லுகிறோம். அதுபோல விஷயங்களாலே இது பெரிய திருவந்தாதி. அது அங்கேயே ஒரு திருவந்தாதிலையும் சொல்லிட்டாரோ இல்லையோ, யான் பெரியன் என்று தம்மை சொல்லிக் கொண்டார். அதாவது எம்பெருமானையே தனக்குள்ளே அடக்கி கொண்டு விட்டபடியினாலே நான் தான் பெரியவன். அதாவது உலகத்தையெல்லாம் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழிபுகுந்து என் உள்ளாய் என்ன எனக்குள்ள இருக்கிறாய். அப்ப நீ பெரியன், யான் பெரியன், நீ பெரியன் என்பதனை யார் அறிவார்னு. ஆனா அந்த இடத்துல காஞ்சி சுவாமி ரொம்ப ரசமா அர்த்தம் காட்டினார். வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் காட்டுற பொழுது கூட அவிவின்றி என் உள்ளாய், இடைவிடாமல் எனக்குள்ளேயே இருக்கிறாய் நீ, யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார்னு சேர்த்து அர்த்தம் பண்ணியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படின்னா நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதை யார் அறிவார் அப்படின்னு அந்த அர்த்தத்தை தான் பண்ணினார். ஆனால் இவர் என்ன பண்ணினார், காஞ்சி பிரதிவாதி வெங்கட சுவாமி என்ன அர்த்தம் காட்டினார்னா, யான் பெரியன், உன்னை எனக்குள்ளே அடக்கி கொண்டு விட்டு அப்படின்னாலே நான் தான் பெரியவன், நீ பெரிய என்பதனை யார் அறிவார் என்று பிரித்து சொல்லணுன்ற. நீ பெரியவன் யாரை சொல்லுவா? உன்னையே எனக்குள்ள நான் அடக்கி விட்ட பிற்பாடு உன்னை பெரியவன் வேற யார் சொல்லுவா? ஒருத்தரும் சொல்ல மாட்டான். அதனால யான் பெரியன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால தான் இந்த திருவந்தாதிக்கே பெரிய திருவந்தாதின்னு பேர் ஏற்பட்டதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கும் கூட ஆழ்வார் திருநகரிலே நாம் சென்றோமானால் அங்கே நம்மாழ்வாருக்கு பல திருநாமங்கள் வழங்குகிற பொழுதோ அதில் முக்கியமான திருநாமம் என்ன தெரியுமோ? பெரியன்னுனே ஒரு திருநாமம். நம்மாழ்வாருக்கே பெரியன்னு ஒரு திருநாமம். நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போறாருன்னு சொல்றாளே, நம் பெரியனுக்கு பெரிய வீடு தந்தோம் என்று கொடுத்ததாக அங்கே இன்னைக்கு அந்த ஒரு ஓலை பெருமாள் வீடுபட உற்சவத்தை அன்னைக்கு போய் சேவிச்சோமானா, அதாவது இது ஆழ்வார் திருவடி தோழல் அன்னைக்கு மத்தா நாள் வீடுபட உற்சவம்னு ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும். சாயங்காலத்துக்கு மேலே திருமஞ்சனமெல்லாம் ஆகி ரொம்ப அற்புதமான உற்சவம் அது. எல்லாரும் அந்த ராத்திரி இந்த உற்சவத்தை சேவிச்சுட்டு வந்துடுவா. வீடுபட உற்சவம் அவசியமாக சேவிக்கணும். அந்த இடத்துல ஒரு பெரிய தங்கத்தால் ஆன ஒரு ஓலைச்சுவடி என்னன்னா இவருக்கு மோட்சம் கொடுத்ததுக்கு அடையாளமாக அது வச்சுருக்காராம். அதில் என்னன்னா, நம் பெரியனுக்கு பெரிய வீடு தந்தோம் என்று இவருக்கு பெரியன் என்னே பெயர் இருக்கிறதாக அங்கே காட்டியிருக்கிறார்கள். அதே போல நம்மாழ்வாரை சேர்ந்தவர்கள் அங்கே தீர்த்தக்காராளில் கூட சில பேருக்கு பெரியன் கூட்டத்தார்னு சில பேர் தீர்த்தக்காராள் சில பேர் இருக்கா. பெரியன் கூட்டத்தார்னு அர்த்தம், நம்மாழ்வாரை சேர்ந்தவர்னு அர்த்தம். அந்த ஊரில் நம்மாழ்வாருக்கு பெரியன் என்கிற ஒரு திருநாமம் உண்டு. அதுக்கும் காரணம் என்னன்னா, இந்த திருவந்தாதி பெரிய திருவந்தாதி என்கிற திருவந்தாதியை அருளி செய்தபடியினாலே என்ன இப்படி பல காரணங்களை கொண்டு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் பெரிய திருவந்தாதி. அந்த பெரிய திருவந்தாதியினுடைய சாத்மர பாசுரங்கள் இன்னும் உயர்ந்த பாசுரங்கள். அதை அடியனுக்கு விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சுவாமி. இப்போ யார் பெரியன்னா, எல்லாத்தையும் இதெல்லாம் விட எல்லாரும் விட யார் பெரியன்னா, இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏற்படுத்தி கொடுக்குற நம்முடைய ஜிஆர் சுவாமி. அவர் தானே நமக்கு பெரியவர் இல்லையா? எப்படிப்பட்ட சுவாமி நமக்கு இப்பொழுது வாழும் ராமானுஜராக எழுந்தருளியிருந்து இந்த ஸ்ரீவைஷ்ணவ தரிசனத்தை உலகெங்கும் பரப்பி இப்படி பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் பரஹம்சேத்யாதிப்படி எழுந்தருளிருக்கின்ற யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜிஆர் சுவாமி. அந்த சுவாமி பெரியவர். ஆனா அந்த சுவாமியினுடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிற பொழுதோ அப்ப என்னன்னா, அந்த சுவாமியே நம்முடைய நெஞ்சுக்குள்ள அடிக்க விட்டா நாம பெரியவர் என்ன நம்ம கூட சொல்லிக் கொள்ளலாமோ? இருந்தாலும் அந்த சுவாமியினுடைய கிருபைக்கு அடியன் பல்லாண்டு பாடி இது போன்ற மேலும் பல பல நல்ல காரியங்களை இந்த சுவாமி எம்பெருமானாரை போல இந்த 120 சம்பத்சரம் இந்த நிலவுலகிலே எழுந்தருளி இருந்து இந்த தரிசனத்தை வாழ்வித்தருள வேணும். இன்னைக்கு இப்படி அவரை போல இந்த தரிசனத்தை பிரதி தினமும் காலக்ஷேபாதிகள் முதலானவற்றை நடத்தி அப்படி பெருசா பரப்புறதுன்றத இந்த சுவாமியை தவிர வேற யாரும் இவ்வளவு பிரசித்தமாக பண்ணவில்லை. அப்படி பண்ணி கொண்டிருக்கிற சுவாமிக்கு ஸ்ரீவைஷ்ணவ உலகம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போறவே போராது. அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய கிருபைக்கும் அடியன் பல்லாண்டு பாடி இப்படி வாய்ப்பளித்தமைக்கு எல்லோருக்கும் அடியுடைய கிருத்தகத்தை விண்ணப்பித்து அடியேன் அமைகிறேன். லக்ஷ்மீ சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவக்ஷவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம்.
கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவாதிரி நிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணீ மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவரிணே சதுர்கவிப்பிரதானாய பரகாலாய மங்களம் மனோஜ்ஞவரயோகீந்திர மானசாம்போஜபானவே யதுஷைல நிவாசாய இதிராஜாய மங்களம் சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமர்விதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம் லோகாச்சார்யாய குருவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே संसारभोगि संदष्ट जीव जीवातवे नमः श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम् श्रीमत्सुन्दरजामातृमुनिपादाब्जवासिने अण्णङ्गरार्यवर्याय नित्यश्रीर्नित्यमङ्गलम् பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே